पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 3வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், கர்மயோகம். நேற்று நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகத்துல பார்த்தீங்கன்னா 13வது ஸ்லோகம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 13வது ஸ்லோகத்துல என்ன அப்படின்னா, யக்ஞசிஷ்டாசின சந்தக முச்சியந்தே சர்வ கில்பிஷைஹி புஞ்சதே தேத்வகம் பாப்பாஹா ஏ பச்சந்த்யாத்ம காரணாத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பார்த்துருக்கோம். யஜ்யத்துல பார்த்தீங்கன்னா மிச்சமா இருக்கிறதுக்கு பேரு யக்ஞசிஷ்டம் அப்படின்னு பேரு. யக்ஞசிஷ்டம் அப்படின்னா மிச்சம் அப்படின்னு அர்த்தம். எதோட மிச்சம்? யஜ்யத்துல பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணதுக்கு பிறகு, நைவேத்தியம் பண்ணதுக்கு பிறகு, கொடுத்த பிறகு தேவதைகளுக்கு மிச்சம் இருக்கிறது எதுவோ அதுக்கு பேர் யஜ்ஞசிஷ்டம். அந்த யஜ்ஞசிஷ்டத்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க? அசினக அப்படின்னா சாப்பிடுற ஷீலத்தை உடையவர்கள். அது மாதிரி சாப்பிடுறவங்களுக்கு பேர் பார்த்தீங்கன்னா யக்ஞசிஷ்டாசினகன்னு பேர். அப்படிப்பட்டவர்களாக இருக்கின்ற சாதுக்கள், சந்தக அப்படின்றதுக்கு அர்த்தம் இருக்கின்றவர்கள், அந்த விதமா இருக்கிறவர்கள் என்ன பண்றாங்க? சர்வ கில்பிஷைஹி முச்சியந்தி, எல்லா பாப்பங்களிலிருந்தும் என்ன பண்றாங்க? விடுபடுகிறார்கள். எல்லா பாப்பம், புண்ணியம் பாப்பம் எல்லாத்திலிருந்தும் விடுபடுகிறார்கள். அதே நேரத்தில் அதுக்கு ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா எவர்கள் பார்த்தீங்கன்னா பாப்பாகா, பாப்பிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ. பாப்பிகள்னா என்ன அர்த்தம்? ஆத்ம காரணாத் பச்சந்தி, தன்னுடைய தேகத்துக்காக, தன்னுடைய வயிற்று நிரப்புறதுக்காகவே யார் பார்த்தீங்கன்னா வெரைட்டியா ஃபுட்டை சமைச்சு தானே சாப்பிட்றானோ, வேற யாருக்கும் ஷேர் பண்ணாம, தேவதைகளுக்கு அர்ப்பணம் பண்ணாம, நைவேத்தியம் பண்ணாம பண்றானோ, அவன் எதை சாப்பிட்றான் அப்படின்னா தே தூ அகம் புஞ்சதே, அவர்கள் பாப்பத்தையே உண்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் நேற்று பார்த்து முடிச்சிருக்கோம். இதுல பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் பஞ்சமகா யஜ்ஞங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிரகஸ்தருக்கு பார்த்தீங்கன்னா தர்மம் யாருக்கு பண்ண முடியும் சுவாமி? பிரதானம் எங்க தர்மம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மச்சரிய ஆசிரமத்துல பார்த்தீங்கன்னா தர்மம் இல்லை. அவன் பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரியா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? நித்தியம் பார்த்தீங்கன்னா சமிதா தானம்னு ஒரு ஃபயர் ரிச்சுவல் இருக்கு, அது நித்திய கர்மா. அதே மாதிரி சந்தியாவந்தனம்னு 3 காலத்திலும் சந்தியாவந்தனம் பண்ணணும், அதுவும் பார்த்தீங்கன்னா நித்திய கர்மா. 2த்துக்குமே பலன் சொல்லப்படலை. அதுக்கப்புறம் 3வதா குரு சேவை பண்ணிட்டு இருக்கணும், அதுக்கும் பார்த்தீங்கன்னா பலன் இல்லை. அதுக்கும் பார்த்தீங்கன்னா இவனோட கடமையா இருக்கு, கர்த்தவியமா இருக்கு, நித்தியமா இருக்கு. அப்போ குரு சேவை, சந்தியாவந்தனம், அதுக்கப்புறம் சமிதாதானம், அதுக்கப்புறம் சுவாத்தியாயம் படிக்கிறது, வேதத்தை அத்தியனம் பண்றது, இது எல்லாமே இவனுக்கு பார்த்தீங்கன்னா பலன் சொல்லப்படாம இருக்கு. இது எல்லாமே நித்திய கர்மால வந்துருது. அப்ப தர்மம் வெளியில ஏதாவது பண்ண முடியுமானா? பிரம்மச்சாரிக்கு தர்மம் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அரண்யத்துல வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா வீட்டுல இருந்து விலகி இருந்துகிட்டு, அதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்றது, ஒரு 55 வயசுக்கு மேல வெளியில வந்துருங்க, தனியா ஏகாந்தத்துக்கு வந்துருங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறுமனே பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானம், ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா பூஜா பண்ணிக்கிட்டு, ஜப அனுஷ்டானத்தை பண்ணிக்கிட்டு, சுவாத்தியாயத்தை கேட்டுட்டு, இந்த தேகத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுக்காம தபஸ் பண்றதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வானப்பிரஸ்தம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்கு பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ராக கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சொசைட்டில எது நடந்தாலும் போட்டோம் 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 அப்படின்னு ராம ஆண்டாலும் சரி, ராவண ஆண்டாலும் சரி, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஈஸ்வரன் தான் எனக்கு லட்சியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் த்ரோ பண்ணிட்டு ஓரமா ஒதுங்கி சொசைட்டில இருந்து தனியா இருந்துகிட்டு இருக்கிறது. அப்ப தர்மம் பார்த்தீங்கன்னா வானப்பிரஸ்தர்களுக்கும் இந்த சொசைட்டியில எந்த கர்த்தவியமும் இல்லை. சன்னியாசிகளுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம், சன்னியாசிகளுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மோட்சத்துக்காக மட்டும் பரிபூர்ணமான நிவர்த்தி மார்க்கத்துல என்ன பண்ணணும்? சிரவண மனன நிதித்தியாசனத்துல மட்டும் இருக்கணும். ஈஸ்வர பிரணிதானம் பண்ணிக்கிட்டு, அவங்களோட பிரவச்சபத்தை பண்ணிக்கிட்டு, இந்திரிய நிகிரகங்களை பண்ணிக்கிட்டு, குரு சேவையை பண்ணிக்கிட்டு, சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்ப இதுல எல்லாத்துலயும் தர்மம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஸ்வதர்மம் வேற வேறையா மாறுது. இதுல பெரிய பார்ட்டி யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 3 பேரை விளக்கிட்டோம் அப்படின்னா, முக்கியமா தர்மத்தை செய்யக்கூடிய ஆசிரமம் எது அப்படின்னா கிரகஸ்தாசிரமம் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான தர்மத்தை செய்யக்கூடிய ஆசிரமமா சொல்லப்பட்டிருக்கு.
இந்த தர்மத்துக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மம் சொல்லலாம், கருமம் சொல்லலாம், யஜ்யம் சொல்லலாம். இந்த 3 வார்த்தையும் ஒரே விஷயத்த சொல்றதா இருக்கு. கருமத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஸ்வதர்மத்தை உங்களோட டியூட்டியா நீங்க பண்ணீங்கன்னா அது தர்மம் ஆயிடுது. அதையே ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமா பண்ணினீங்கன்னா அது யஜ்யம் ஆயிடுது. அப்போ கர்மம், தர்மம், யஜ்யம் இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்தை குறிக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகஸ்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. கிரகஸ்தஸ்ய, யாருக்கு கிரகஸ்தரா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சமகா யஜ்யங்கள் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கணும். பஞ்சமகா யஜ்யங்கள் என்னெல்லாம் பார்ப்போம். 5 யஜ்யங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன யஜ்யம்? அத்தியனம், அத்தியாபனம். ஒரே ஸ்லோகத்தை சொல்லும்போது அத்தியனம். இப்ப நீங்க பாடம் படிச்சுட்டு இருக்கீங்க, நிறைய கிரகஸ்தர்கள் பாடம் படிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப கீதா படிக்கிறதா இருக்கட்டும், சொந்த வேதத்தை படிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அத்தியனம் அப்படின்ற விஷயத்துல வந்துருது. பகவத்கீதா படிச்சுக்கிட்டே இருங்க, உபனிஷத்தை ஏதாவது கேட்டுக்கிட்டே இருங்க, அத்தியனத்துல வந்துடும். முதல் இது அத்தியனம் பிரம்ம யஜ்ஞ. இதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்தியனத்துக்கு பேர் அத்தியனம், அத்தியாபனம். படிக்கிறது, படிச்சு கொடுக்கறது. இந்த 2த்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம யஜ்ஞம் அப்படின்னு பேர். நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகஸ்தன் இதை செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பித்ரு யஜ்ஞஸ்து தர்ப்பணம். பித்ரு யஜ்ஞஸ்து தர்ப்பணம். பித்ரு யஜ்யம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்ப்பணம் பண்றது. அது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வருமா சுவாமி? நான் டெய்லி வராது. அது என்னது? மாசத்துக்கு அமாவாசைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அகேஷன் திதிகள் வரும்போது அவங்களோட இதில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ராத்த கர்மாவை வந்து பாத்தீங்கன்னா பண்றது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பித்ரு யஜ்யம்னு பேர். அது இல்லாம பித்ரு யஜ்யத்துல வேற ஒண்ணு இருக்கு ஸ்பெஷல். என்னன்னு கேட்டீங்கன்னா காக்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவு வைக்கிறது வந்து நித்தியம் பண்ணுது. அந்த நித்தியம் பண்ணக்கூடிய காக்கைகளுக்கு உணவு வைக்கிறது உங்க பித்திருக்கள் காக்கா ரூபத்துல வந்து எடுப்பாங்கன்னு சொல்லப்பட்டு. அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மாகாலய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 15 நாள் வந்து பாத்தீங்கன்னா வரும். அந்த 15 நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பித்திருக்களுக்கு நம்ம காகத்துக்கு வச்சுக்கிட்டு தான் இருக்கணும் ஃபுட்டு. இப்ப நித்தியம் நீங்க காக்காக்கு வைக்கிறீங்க அப்படின்னா பித்திருக்களுக்காக வைக்கிறீங்க அப்படின்னு பாவிச்சுக்கிட்டே வைக்கலாம். பித்திரு யஜ்யம் ஆயிடும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹோமவ் தேவம். ஹோமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்தி முடிஞ்சதுன்னா ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்க. இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஹோமமாவது வீட்டுல வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. தேவதைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோமம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தேவ யஜ்யம் அப்படின்னு பேர். அப்போ ஹோமம் தேவம், தேவ யஜ்யம் ஆயிடுது. பலிர் பூதம். பலி அப்படின்னா பலி கொடுக்கறது அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நந்திக்கு பின்பக்கம் வந்து பலிபீட்டம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. நைவேத்தியம் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணுவார் பூஜாரி? என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கைப்பிடி சாதத்தை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பலிபீட்டத்துல வச்சு என்ன பண்ண ஆகுதி கொடுக்கறது. அது எதுக்குன்னா பூத்த பலி அப்படின்னு பேர். இதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி காக்கைகளுக்கு வைக்கிறதும் கூட பூத்த பலி தான் வந்துடும். காக்கைகளுக்கு வந்து கொஞ்சம் வைக்கிறீங்க. இல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜீவராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரையை போடுறது, எறும்புக்கெல்லாம் சர்க்கரையை போடுங்க. அதே மாதிரி போற இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பையில 2 பாக்கெட் பிஸ்கட்டாவது கையில மினிமம் வச்சுக்கோங்க. எல்லா நாய்க்குட்டியெல்லாம் அதாவது ரோட்ல பாத்தீங்கன்னா எடுத்து 2 பிரெட்டையோ பன்னையோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கட்டையோ போடுங்க. மனுஷங்களை பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க. இது மாதிரி ஜீவராசிகளுக்கு எல்லாம் மனுஷங்களை விட்டுட்டு மற்ற ஜீவராசிகளுக்கு எல்லாத்துக்கும் பண்ணக்கூடியது என்ன பண்ணினா பலிர் பூதவ், பலிதானம் கொடுக்கறதுன்னு பேர். இப்ப நாங்க சாதுக்களா இருக்கிறவங்க நாங்க என்ன பண்ணுவோம்? நான் பிரம்மச்சாரியா இருக்கும்போது பண்ணிட்டு இருந்தது எப்பவுமே நம்ம சாப்பிடும் போதே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் வந்து நீங்க பண்ணணும். பிராணாகுதி கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நீங்க ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் சாதம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சப்ஜியில கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எல்லாத்தையும் எடுத்து தனியா வந்து ஒரு இலையோட கார்னர்ல வச்சிடுறது. அந்த கார்னர்ல வச்சிட்டீங்க அப்படின்னா அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பூத்தத்துக்கு பலி கொடுக்கறதுன்னு பேர். பிராணாகுனி கோத்திரம் பண்றது பிராணாய சுவாகா, அபானாய சுவாக, சமானாய சுவாக, உதானாய சுவாக, வியானாய சுவாக அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனே சுவாகான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆகுதி கொடுத்துட்டு தனியா வந்து பாத்தீங்கன்னா பூத்த பலியை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? சாப்பிடணும். பரிசேஷனம் பண்ணிட்டு சாப்பிட்றதுன்னு பேர். யாருக்காவது தெரியல அப்படின்னா பரிசேஷனம் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விதிப்படி வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றது. அப்போ ஒரு கார்னர்ல நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னாவே அது பூத்த பலின்னு பேர். அது இல்லாம சமைச்சு என்ன பண்ணணும்? அந்த ஃபுட்டை வந்து ஆஃபர் கொடுக்கணும் சுவாமிக்கு.
ஆஃபர் பண்ணதுக்கு பிறகு, நெய்வேத்தியம் பண்ணதுக்கு பிறகு அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து என்ன பண்ணணும், தனியா வச்சுட்டு இன்னொரு பார்ட் எடுத்து என்ன கொண்டு போய் வெளியில கொண்டு போய் ஜீவராசிகள், பட்சிகள்லையோ ஏதோ ஒரு ஜீவராசிகள் சாப்பிட்டோம், டெய்லி காக்கைகளுக்கு வைக்கிறது மாதிரி வச்சிடுறது. ஒரு சின்ன இலையில வச்சுட்டீங்கன்னா, ஒரு பிளேட்ல வச்சுட்டீங்கன்னா போதுமானது. இதுக்கு பாத்தீங்கன்னா பூத்த பலின்னு பேரு. இது பாத்தீங்கன்னா பூத்த யஜ்யம். பூத்த பலி கொடுக்கறது பாத்தீங்கன்னா, பலி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேரு பூத்தங்களுக்கு கொடுக்கறது. அதுக்கப்புறம் நிரு யஜ்யம். நிரு யஜ்யம் இது அதிதி பூஜனம். அதிதி பூஜனம் அப்படின்னா, முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க. திண்ணை கட்டி வச்சிருக்கும் போது எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அதை சாப்பிட்டு அவங்க போவாங்க. ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி யாருமே பண்றது இல்லை. அதனால பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இப்ப திண்ணையும் இல்லை, நமக்கு பாத்தீங்கன்னா அதிதிகளும் சொல்லாம வரவங்களும் யாரும் இல்லை. சொல்லிட்டே வந்தா எதுக்கு வராங்க நம்ம இப்ப யோசிக்கிறோம். ஏன்னா எல்லாம் பிஸி ஆயிட்டோம். அப்ப பிஸியா இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா நம்மளால இதை பண்ண முடியல, அதிதி பூஜனத்தை பாத்தீங்கன்னா முறைப்படி பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல என்ன சமைக்கிறீங்களோ, ஒரு இன்னைக்கு இட்லி அப்படின்னா ஒரு 4 இட்லி 5 இட்லி என்ன பண்ணுங்க, தனியா ஒரு பாக்கெட் பண்ணிருங்க. அவ்வளவுதான். எது பண்ணினாலும் பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு சின்ன பார்ட் யாரோ ஒரு பெர்சனுக்கு தனியா பண்ணணும். தனக்காக சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா பாப்பத்தையே சாப்பிடுகின்றீர்கள். மனசுல நல்லா வச்சுக்கணும். யாரு தனக்காக புஞ்சதே தேத்வகம் பாப்பாஹா பச்சந்தி ஆத்ம காரணாத் ஏ பச்சந்தி ஆத்ம காரணாத். இதை ஸ்லோகத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்காக நம்ம சமைச்சு, ஆமா சொல்லுது சாஸ்திரம் சொல்லுது பாத்தீங்கன்னா பாப்பம். அதனால்தான் ஒவ்வொன்னா ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம திரவியம் எந்த திரவியம் வந்துச்சுன்னு தெரியாது, யாரு கொடுத்ததுன்னு தெரியலாது, அதுல எல்லாம் பாப்பம் இருக்கு. அது அரிசியில பாப்பம் இருக்கு, சாப்பிட்ற சப்ஜியில பாப்பம் இருக்கு, காய்கறியில பாப்பம் இருக்கு, சம்பாதிச்ச தனத்துல பாப்பம் இருக்கு, சமையல் பண்ணும் போது பாப்பம் இருக்கு, எல்லாத்துலயும் பாப்பங்கள் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டோம்னா என்ன ஆயிடும், மொத்த பாப்பமும் நமக்கே சேர்ந்துடும். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது எடுத்து ஒவ்வொரு ஷேர் பண்ணிக்கிட்டே போறோம். அப்ப நித்தியம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜீவராசி பாத்தீங்கன்னா சாப்பிடணும். நாங்க இதை கவனிப்போம். நாங்க பாத்தீங்கன்னா சன்னியாசிகளா இருக்கோம், இருந்தாலும் நான் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனிப்பேன். எப்படியாவது பாத்தீங்கன்னா ஒரு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு ஃபீடிங் பண்ண முடியும். ஏதாவது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஏதாவது தட்சணை கொடுக்குறீங்க, என்னோடது பாத்தீங்கன்னா பரிகிரக தோஷம்னு ஒண்ணு சொல்லுவோம். இப்ப சன்னியாசிகளுக்கு என்ன தோஷம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கேட்டு வாங்காம இருக்கேன். அயாச்சித்தம்னு பேரு. அயாச்சித்தம்னா என்ன அர்த்தம், யார்கிட்டயும் பாத்தீங்கன்னா எனக்கு இதை கொடுங்கன்னு யார்கிட்டையும் எதுவும் கேட்கறது இல்லை. இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் தட்சணை கொடுக்குறாங்க, குரு தட்சணை. அந்த தட்சிணையில கூட பாத்தீங்க அப்படின்னா பாப்பம் மறைஞ்சிருக்கும். அந்த தனம் திரவியம் என்ன பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்துல இருந்து என்ன விளைக்கிறோம், பிரம்ம வித்யால இருந்து என்ன விளைக்கிறோம் அப்படின்றதுக்காகவே கொடுக்குற தட்சணைகள் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம், ரொம்ப மினிமம் எங்களுக்கு எடுத்துட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் மற்றவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்றது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய தோஷம் எனக்கு வந்துடாம எல்லாத்துக்கும் போகட்டும் அப்படின்னு. அப்ப புண்ணிய திரவியம் ஆயிடுது. நித்தியம் மனசுல வச்சுக்கணும், யாருக்காவது மினிமம் ஒருத்தருக்காவது ஃபீடிங் பண்ணணும். இது கிரகஸ்தரோட அதிதி பூஜனம்ன்ற விஷயத்தோட கான்செப்ட் இதுதான். அப்ப என்ன ஆகும், நீங்க சமைப்பீங்க, ஒரு 4 இட்லியை பாத்தீங்கன்னா மிச்சம் இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க, மிச்சம் வச்சிங்க அப்படின்னா பாப்பி ஆயிடுவீங்க. சமைச்ச உடனேயே ஒரு 4 இட்லியை தனியா எடுத்து, ஒரு 5 இட்லி எடுத்து, இல்லை ஒரு கொஞ்சம் ஃபுட்டை எடுத்து தனியா பாத்தீங்கன்னா பேக் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு முடிஞ்சா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில எங்கேயாவது ஆஃபீஸ்க்கோ இல்லை வேற எங்கேயோ போறீங்க, அப்படி போற வழியில பாத்தீங்கன்னா நீடியா பெர்சன் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா பகவான் உங்களுக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டுவார் யாரையாவது. அப்ப கண்டிப்பா நீங்க எங்க கொடுக்கறது தேடி தேடி அலைவீங்க. ஒரு வாரம் 10 நாள் இந்த ரொட்டீன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் யார் வாங்குவா, யார் யாருக்கு ஃபுட் இல்லை அப்படின்னு பகவான் உங்க கண்ணுக்கு முன்னாடி காட்டுவார். நீங்க நல்லா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப அதிதி பூஜனம் அப்ப என்னெல்லாம் இருக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா, அத்தியனம் அத்தியாபனம், கேட்டலும் சொல்லி கொடுத்தலும் பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம யஜ்யம். அதுக்கப்புறம் பித்ரி யஜ்யம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா தர்ப்பணம், அது அகேஷன்ல வர்றது. அதுக்கப்புறம் ஹோமம் பாத்தீங்கன்னா தேவதைகளுக்கு கொடுக்கறது. இந்த தேவதைகளுக்கு கொடுக்குற ஹோமம் மட்டும் எடுக்காதீங்க, தேவதைகளுக்கான பூஜைகளும் பாத்தீங்கன்னா தேவ பூஜா. தேவ பூஜைகள் எல்லாமே தேவதா யஜ்யத்துக்குள்ளார வந்துடும். அதுக்கப்புறம் பலிர் பாத்தீங்கன்னா பலி கொடுக்கறது பூத்த யஜ்யம் பிற ஜீவராசிகளுக்கு. அதுக்கப்புறம் நிரு யஜ்யம் மனுஷனுக்கு கொடுக்கறது நர யஜ்யம்னு பேர். நிரு யஜ்யம்ன்றதுக்கு அர்த்தம் நர யஜ்யம் அப்படின்னு பேர்.
அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதிதி பூஜனம்னு வச்சிருக்கு. மொத்தம் 5 யஜ்யங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தனுக்காக வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பண்ண வேண்டும் சொல்லியாச்சு. ஏன் சுவாமி பண்ணணும் அப்படின்னு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, பஞ்சமகா யஜ்யங்களை கிரகஸ்தன் நித்தியம் பண்ணணும். எக்காலஜி பேரண்ட்ஸ் சொல்றோமே, என்ன சுவாமி இது அப்படின்னா வேற எதுவும் இல்லை, இதான் எக்காலஜி பேரண்ட்ஸ். ஏன்னா சுத்தி இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் நல்ல சௌக்கியமா இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். பாத்தீங்க, லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, இதுதான் நம்மளோட சனாதன தர்மத்தோட முக்கியமான கான்செப்ட். இதுதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் ஈஸ்வர ஸ்வரூபம். அப்ப எல்லா ஜீவராசிகளும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னெல்லாம் வச்சிருக்கோம் பாருங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தேவதைகளுக்கு கொடுக்கறது, அதுக்கப்புறம் ரிஷிகள் சொல்லி கொடுத்த விஷயங்களை ரிஷி யஜ்யமா பண்றது, அதுக்கப்புறம் பூத்தங்களுக்கு நம்மளை சுத்தி இருக்கிற பூத்தங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்றது, அப்புறம் இறந்து போன பித்திருக்களுக்காக பண்றது, அதுக்கப்புறம் மனுஷங்களுக்காக பண்றது. இது எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா இருக்கும். உங்களை ஆசீர்வாதம் பண்ணு எல்லாமே. இந்த பிரகிருதியே வந்து பாத்தீங்கன்னா நல்லாரு நல்லாரு சௌக்கியமாரு அப்படின்னு இது மாதிரி பண்றவனை ஆசீர்வாதம் பண்ணு. பிரகிருதி வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்கும், இவன் சொந்தமா தானே அனுபவிக்கிறானா, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் கொடுத்து ஷேர் பண்ணி எல்லாத்தோட நல்லதுக்கும் காரணமா இருக்கானான்னு. இப்ப நீங்க எல்லா நல்லதுக்கும் காரணமா இருந்தீங்க அப்படின்னா, ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, பிரகிருதி என்ன பண்ணும், உங்களை கேர் பண்ண ஆரம்பிச்சு. அப்ப பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா இந்த நேச்சர் நம்மளை கேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம நேச்சரை வந்து பாத்தீங்கன்னா கேர் பண்ணணும், பிரகிருதியை கேர் பண்ணணும். பிரகிருதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 விஷயங்கள் இருக்கு. இதைத்தான் பஞ்சமகா யஜ்யங்கள் அப்படின்னு கிரகஸ்தனுக்காக சொல்லப்பட்டதா இருக்கு. சரி, இது எதுக்கு சுவாமி பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்துல ஆச்சாரியா சொல்ற, தேவ யஜ்ஞாதீன் நிர்வர்த்திய ஆரம்பிக்கிற, நேத்துல ஆரம்பிச்சதுலயே ஆரம்பிக்கிற திரும்பவும் தேவ யஜ்ஞாதீன்னு போட்டார். தேவ யஜ்ஞாதீனா என்ன அர்த்தம், தேவ யஜ்ஞம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷி யஜ்ஞம், அதுக்கப்புறம் பித்ரு யஜ்ஞம், அதுக்கப்புறம் நர யஜ்ஞம், அதுக்கப்புறம் பூத்த யஜ்ஞம். 5 விஷயம் இருக்கு. 5 விஷயங்களும் சில பேருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இங்க பாக்குற திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா இருக்காங்க, ஃபாரினர். அந்த ஃபாரினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல நாய்க்கெல்லாம் சேவை பண்ணுவாங்க. ஐயோ, அந்த அம்மா இப்ப இருக்காங்களான்னு தெரியல, பிரபோதா வீட்டு பக்கத்துல இருக்காங்களா. அவங்க வேலையே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்றது, நாய்க்கு ஃபீடிங் பண்றது. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இங்க. நல்ல பெடிகிரி வாங்கி வந்து பாத்தீங்கன்னா அது விலையே அதிகம். அந்த விலையை பாக்கெட்டா வந்து 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுத்து வாங்கி ரோட்ல இருக்கிற எல்லா நாய்களுக்கும் ஃபீடிங் பண்றது. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குரங்கு மேல பிரியம், குரங்குங்களுக்கு ஃபீடிங் பண்றது, மயிலுக்கு ஃபீடிங் பண்றது, மானுக்கு ஃபீடிங் பண்றது. திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா கிரிவல பாதையில போய் பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா காரியங்களும் நடக்கும். ஆனா இந்த நாய்க்கு பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு பண்ண மாட்டாங்க. நான் பார்த்துட்டே இருக்கேன். அதாவது அவங்களுக்கு பெட் அனிமல்ஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரியம் இருக்கு. ஆனா மனுஷனை வந்து பாத்தீங்கன்னா மனுஷனோட பசி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சில பேர் மனுஷனை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸை வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலே விட மாட்டாங்க. சில பேர் இந்த ரெண்டுத்தையும் பண்ணுவாங்க. செடி கொடி மரம் மேல அவங்களுக்கு வந்து அக்கறையே இருக்காது. ஒரு செடி ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மரமாவது ஒரு செடியாவது வந்து பாத்தீங்கன்னா வளர்க்கணும். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தண்ணி ஊத்துறது, அதை கேர் பண்றது, அதை பாக்குறது, அதோட சிநேகமா இருக்கிறது. இது மாதிரி எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் இருக்கணும். நீங்க ஏதாவது செலக்டிவா ஒரு அம்சத்துல மட்டும் நின்றுட்டீங்கன்னா, நிறைய பேர் தேவ பூஜை பண்ணுவான், ஆனா மனுஷனை கவனிக்க மாட்டான், இந்த அனிமல்ஸையும் கவனிக்க மாட்டான், அதே மாதிரி செடி கொடிகள் மரங்கள்லையும் கவனிக்க மாட்டான். அவன் வந்து பாத்தீங்கன்னா தேவதையை மட்டும் பிரீத்தி பண்றதுலயே இருப்பான். இது மாதிரி ஆட்கள் இருக்காங்க. சில பேர் வெறும் படிப்பு மட்டும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நல்ல புத்திசாலியா இருப்பாங்க, படிக்கிறத மட்டும் வச்சுப்பாங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா வேற எதையுமே கண்டுக்க மாட்டாங்க, ரொம்ப செல்ஃபிஷா இருப்பாங்க. இது மாதிரி யாரும் இல்லாம என்ன பண்ணணும், இந்த 5 விஷயங்கள்லையும் கவனம் கொடுக்கணும். ஆச்சாரியர் சொல்றாரு, தேவ யஜ்ஞாதீன், தேவ யஜ்ஞம் முதலான 5 யஜ்ஞங்கள், பஞ்ச யஜ்ஞங்களையும் நிர்வர்த்திய, நிர்வர்த்தியன என்ன அர்த்தம், அதனை செய்து அதில் ஈடுபட்டு அந்த யஜ்ஞங்களை பண்ணிட்டு தத்து சிஷ்டம், தத்து சிஷ்டம்னு என்ன அர்த்தம், அதுல இருக்கக்கூடிய மிச்சம். அப்ப சமைக்கிறீங்க, சமைச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பருக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அக்னிக்கு பக்கத்துல வச்சிடலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஸ் ஸ்டவ் பர்னர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 சாதத்துல 2 பருக்கு எடுத்து 2 சாதத்தை எடுத்து அந்த பர்னர்ல வச்சிட்டீங்கன்னா போதும், அக்னிக்கு ஆகுதி ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவதைக்கு ஆஃபர் பண்றீங்க, சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்றீங்க நைவேத்தியம். அதுக்கப்புறம் பூத்த பலி கொண்டு போய் காக்கைகளுக்கோ, பித்திருக்கள் காக்கைகள் 2 பேத்துக்கும் சேர்ந்த மாதிரி வச்சிடுறீங்க.
ஒரு கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் முடிஞ்சோன்னு நித்தியம் பண்ணுங்க. கொஞ்சம் கிளாஸ் முடிஞ்சதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, கையில் வந்து சர்க்கரையோ இல்லை பிஸ்கட்டோ ஏதோ கொண்டுட்டு போய் உங்களை சுற்றி இருக்க ஜீவராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா செடி கொடியிலெல்லாம் அங்கங்கே எறும்புகள் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் நித்தியம் பண்ணுங்க. ஒரு நாள் பண்ணிட்டு ஒரு நாள் பண்ணாமலாம் இருக்கக்கூடாது, நித்தியம் பண்ணணும். ஒரு சன்னியாசி வந்து பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கிரகஸ்தன் ஜேன்னு 100 மடங்கு அதிகமாக என்ன காட்டில் நீங்கள் பண்ண முடியும். நெய்லி வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை வாங்கி வச்சிருக்கேன் எதுக்கு அப்படின்னு கேட்டினா எறும்புக்கு போகிற சந்தோஷமா இருக்கும். பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி ஏகப்பட்ட எறும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பல்கி பெருகி இருக்கு, நல்லா ஆனந்தமாக இருக்குது. அதுக்கு ஃபீடிங் பண்ணுறீங்க, சந்தோஷப்படும் இல்லை? அந்த சந்தோஷம் எங்கே போகும்? ஒரு ஆக்ஷன் பண்ணால் அதுக்கு ரியாக்ஷன் கிடைக்குமா? அப்போ வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா எறும்புகளுக்கும் பட்சிகளுக்கும் விலங்குகளுக்கெல்லாம் பண்ணுறீங்கன்னா, அனிமல்ஸ்க்கெல்லாம் அந்த ஆனந்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் வரும்ல. சிம்பிளான லாஜிக் இது. அப்போ சந்தோஷம் நமக்கு வேணும் அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்ம பண்ணிட்டு அதோட மிச்சமாயிருக்கிறத ஆஃபர் பண்ணதுக்கு பிறகு மிச்சமாயிருக்கிறது என்ன ஆயிடுது? யஜ்ஞ சிஷ்டமாக ஆகிவிடுகிறது. அதை அசனம், அதை வந்து பார்த்தீங்கன்னா யாரு சாப்பிட்றானோ அந்த அந்த யஜ்ஞ சிஷ்டம் எது பேரு அப்படின்னா அமிர்தமாக ஆகிவிடுகிறது. பாப்பமா இருந்தது அமிர்தமா மாறிவிடுது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குரோத்தை கொடுக்கறதா ஆயிடுது. அமிர்தாக்கியம் அஷித்தும் சீலம் அமிர்தம் அப்படின்னு ஆயிடுது. நைவேத்தியம் பண்ணதுக்கு பிறகு அமிர்தம் ஆயிடுது. அந்த அமிர்தத்தை சாப்பிடக்கூடிய ஷீலம் ஏஷாம், எவர்களுக்கு அது மாதிரி லைஃப் ஸ்டைல் வச்சிருக்காங்களோ, ஷீலம்ன்றதுக்கு அர்த்தம் அது மாதிரி வாழ்க்கை முறை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பேரு யஜ்ஞ சிஷ்டாசினகன்னு பேர். ஸ்லோகத்துல இருக்கிற யஜ்ஞ சிஷ்டாசின சந்தக இருக்குல்ல, அது மாதிரி. சந்தகன்றதுக்கு அர்த்தம் என்னது? அவ்வாறு இருக்கின்றவர்களாக இருக்கிறார்களோ, யஜ்ஞ சிஷ்டத்தை சாப்பிட்றவங்களா இருக்காங்களோ அவர்கள் என்ன ஆகிறாங்கன்னா முச்சியந்தே சர்வ கில்பிஷைஹி, அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ கில்பிஷம்னு என்ன அர்த்தம்? சர்வ பாப்பைஹி, எல்லா விதமான பாப்பங்களிலிருந்தும் விடுபடுகின்றார்கள். எல்லா பாப்பமும் வந்து பார்த்தீங்கன்னா வரவே வராது. இந்த பஞ்சமகா யஜ்யத்தை ஒருத்தன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா, சரி பாப்பம்னா எப்படி சுவாமி வரும்? நமக்கு கேள்வி வருது வந்து பார்த்தீங்கன்னா சுல்யாதி பஞ்சசூனா கிருதைஹி அப்படின்னு ஆச்சரியர் ஆரம்பிக்கிறார். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமகா யஜ்யத்தை பற்றி ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு அருமையான பாட்டு ஒன்று சொல்ற, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. நீங்க போற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்வத்தை எடுத்து ரெண்டு வில்வத்தை எடுத்து சிவபெருமான் ஏதாவது கோயில் இருந்துச்சுன்னா தலையில போட்டீங்கன்னா போச்சு, முடிஞ்சு போயா இதான் வச்சுக்கோ. கோபத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 புஷ்பத்தை பறிச்சு ஒரு வில்வத்தனத்தை பறிச்சு சுவாமி மேல வந்து எரிஞ்சிட்டு போனா கூட வந்து பாத்தீங்கன்னா சுவாமி சந்தோஷப்பட்டுருவார். பரவாயில்லையா, என்ன கண்டுக்கிட்டானே அப்படின்னு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. போற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பசுமாடு நிக்குது அப்படின்னா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அகத்திக்கீரை இருந்தா வாங்கி கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா கையில நாங்க என்ன சொல்லுவோம், எப்பவுமே கையில வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டோட இருக்கணும். ஏதாவது நாங்க எங்க டிராவல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், பையில பிஸ்கட் பாக்கெட்டாவது ஏதாவது டிராவல் பண்ணும்போது கையில இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ வண்டியில வச்சுக்கிட்டே இருக்கும். நித்தியம் வந்து பசுமாடை பார்த்தீங்களா, பக்கத்துல ஏதாவது கடை இருந்தா பக்கத்துல ஒரு 2 வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா பசுமாடு சந்தோஷப்படும். இது அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நம்ம சாப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களான்னு பார்க்கணும். நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்போம். ஒரு டீ ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னா நான் ரொம்ப கவனமாக பார்ப்பேன். என்னை சுற்றி யாருக்கெல்லாம் டீ தேவைப்படுதுன்னு பார்ப்பேன். யாராவது நீடியாக இருக்காங்களான்னு பார்த்து கூப்பிட்டு டீ வேணுமான்னு கொடுக்குறது. ஒரு ஃபுட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபுட்டு நமக்காக மட்டும் சாப்பிட்றோமா, தனியாக போய் சாப்பிட்றோமா, இல்லை மற்றவங்களோட ஷேர் பண்ணி சாப்பிட்றோமா அப்படின்னு. அப்போ மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, நம்ம சாப்பிட்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி எடுத்து மற்ற ஜீவராசிக்கு கொடுத்துறது. யாவருக்குமாம் பிறர்க்கு இன்று தானே. அப்ப எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிறருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சுத்தி இருக்கிறதெல்லாம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சொல்றாரு, தர்மத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணு அப்படின்னா பேனர் போட்டு பண்ணாது. பேனர் போட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வவுச்சர் போட்டு வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா கொடுத்தேன் 20 ரூபா கொடுத்தேன்னு வவுச்சர் போட்டு பேனர் போட்டு ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து பண்ணினீங்கன்னா எல்லாம் லிமிட்டுக்கு வந்துடும். இந்த தர்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா செல்லும் வழி எல்லாம் ஒக்கும் அப்படின்ற. எங்கெல்லாம் போறீங்களோ, எங்கெல்லாம் டிராவல் பண்றீங்களோ, எல்லா இடத்துலையும் இந்த தர்மத்தை பண்ணிக்கிட்டே இருங்க. பஞ்சமகா யஜ்யம்ன்றது சதா காலமும் நமக்கு சுவாவமா ஆகணும். இங்க இருந்து நான் வெளியில எந்திரிக்கிறேன் அப்படின்னா, இப்ப கிளாஸ் முடிச்சு வெளியில எந்திரிக்கிறேன் அப்படின்னா சுத்தி இருக்கிற ஜீவராசியை பாக்குறது.
எங்கெல்லாம் போறோமோ அங்கங்கெல்லாம் யாருக்கு என்ன நீடுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. நம்மளால என்ன முடியும், பெருசா பண்ணணும்னு அவசியம் இல்லை. கைப்பிடி கைப்பிடி கைப்பிடி. அதாவது இந்த ஸ்லோகம் திருமந்திரத்துல சொல்லியிருக்கு, ஒரு 2 பச்சனை எடுத்து பாத்தீங்கன்னா தூக்கி போட்டுருங்க சிவபெருமான் மேல. ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து பாத்தீங்கன்னா எறும்புக்கு போட்டுருங்க. ஒரு கைப்பிடி சர்க்கரை எடுத்து எறும்புக்கு போடுங்க. நம்ம சாப்பிட்றத ஒரு கைப்பிடியை பாத்தீங்கன்னா காக்கைகளுக்கு வச்சிருங்க. முடிச்சது பாத்தீங்கன்னா ஒரு 4 இட்லியை பாத்தீங்கன்னா சமைக்கிறோம், ஒரு 20 இட்லி ஒரு வீட்டுல சமைக்கிறோம்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 இட்லியை சமைச்சு என்ன பண்ணுங்க, ஒரு ஜீவராசி கொடுத்துருங்க. இது மாதிரி பண்றதுதான் பாத்தீங்கன்னா பஞ்சமகா யஜ்யம். பிளான் பண்ணாம டெய்லி நித்தியம் பண்ணக்கூடியது. இதெல்லாம் ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டா, இந்த பஞ்சமகா யஜ்யங்கள் சர்வ பாப்பங்களும் போக்குன்னு சொல்றீங்களே, சர்வ பாப்பங்கள் எப்படி வரும், நமக்கு எல்லா பாப்பங்களும் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, சுல்யாதி பஞ்சசூனா கிருதைகி. சுல்ய ஆதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சசூனம்னு சொல்லக்கூடிய 5 விதமான தோஷங்கள் நமக்கு வருதுன்ற ஒரு ஸ்லோகம் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. மனுஸ்மிருதியில இதை பத்தி பேசுது. 2 ஸ்லோகம் சொல்றேன், எழுதிங்க. பஞ்சசூனாகிரகஸ்தஸ்ய பஞ்சசூனாகிரகஸ்தஸ்ய. கிரகஸ்தனுக்கு பாத்தீங்கன்னா 5 பஞ்சசூனம் சொல்லக்கூடிய 5 விதமான பாப்பங்கள் சம்பவிக்கும். பஞ்சசூனாகிரகஸ்தஸ்ய சுல்லி பேஷன சுல்லி பேஷன உபஸ்கரஹ சுல்லி பேஷன உபஸ்கரஹ பஞ்சசூனாகிரகஸ்தஸ்ய சுல்லி பேஷன உபஸ்கரஹ. சுல்லி பேஷனன்னு இருக்கு, இல்லைன்னா பேஷினின்னு இருக்கு. 2 பாட்டம் இருக்கு, நான் ஒரு பாட்டத்தை தான் சொல்றேன். சுல்லி பேஷன உபஸ்கரஹ. கண்டனி கண்டனி சோத கும்பஸ்ச கண்டனி கண்டனி சோப கும்பஸ்ச கண்டனி சோப கும்பஸ்ச கும்பஸ்ச பத்யதே யாஸ்து வாகய வாகயான் பத்யதே யாஸ்து வாகயன் வாகயன். கண்டனி சோத கும்பஸ்ச பத்யதே யாஸ்து வாகயன் பஞ்சசூனாகிரகஸ்தஸ்ய சுல்லி பேஷன உபஸ்கரஹ கண்டனி சோத கும்பஸ்ச கும்பஸ்ச பத்யதே யாஸ்து வாகயன். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகஸ்தனுக்கு பாத்தீங்கன்னா யாரெல்லாம், நம்ம எல்லாம் ஆல்மோஸ்ட் கிரகஸ்தர்கள் 4-5 பேர் சன்னியாசிகள் இருக்கோம் விட்டுருங்க. மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா, கிரகஸ்தர்களா இருக்கிற எல்லாத்துக்கும் சுவாமி என்ன வயசாயிடுச்சுன்னு சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஆகாதீங்க. எல்லாம் வீட்டுக்குள்ளதான் இருக்கீங்க, கிரகஸ்தனா தான் இருக்கீங்க எல்லாருமே, இந்த ஃபேமிலி விட்டு வரல தனியா. அப்ப எல்லாம் ஆல்மோஸ்ட் கிரகஸ்தர்கள் தான். இவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பஞ்சசூனான்னு சொல்லக்கூடிய 5 பாப்பங்கள் நித்தியம் சம்பவிக்குது. என்னென்ன? சுல்லி. சுல்லி அப்படின்றதுக்கு அர்த்தம் அடுப்பு, அடுப்பெரிக்கிறது. விறகு கட்டை. முன்னாடி காலத்துல எல்லாம் விறகு வச்சுதானே அடுப்பு எரிச்சுட்டு இருந்தாங்க, குக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், கேஸ் சிலிண்டர் பர்னர் வச்சுக்கிட்டு பண்றோம், கேஸ் ஸ்டவ்ல பண்றோம். நமக்கு தெரியவே தெரியாது பாத்தீங்கன்னா ராத்திரியில கிளீன் பண்ணிட்டு, என்னோட சிஷ்யர் என்ன பண்ணுவார், கேஸ் ஸ்டவை கிளீன் பண்ணிட்டு போயிடுவார். போனா நல்ல பரிசுத்தமா இருக்கும். காலையில காஃபி போடுறதுக்கு நான் பாத்தீங்கன்னா சிலிண்டர் ஆஃப் இது பண்ணுவேன், ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டவ்வை ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கரப்பாம்பூச்சி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பாச்சை பூச்சி பாத்தீங்கன்னா மேல வரும். அது ராத்திரியில என்ன பண்ணிருக்கோம், நல்லா இருக்கேன் இந்த பிளேஸ் அப்படின்னு போய் அங்க சேஃபா பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கோம். நம்ம அடுப்பு பற்ற வைக்கும் போது என்ன ஆயிடும், போச்சு, எத்தனை ஜீவராசி அதுக்குள்ளார இருந்து மாட்டி செத்து போச்சுன்னு தெரியாது, புசு 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 புசுன்னு எல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்ப கேஸ் ஸ்டவ்வா இருக்கட்டும் எதா இருக்கட்டும், இந்த இதே எலக்ட்ரிக் ஸ்டவ் நான் வச்சிருந்தேன், இண்டக்ஷன். அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு கிளீன் பண்ணலான்னு பின்பக்கம் எடுத்து பார்த்தாதான் தெரியுது, அவ்வளோ ஜீவராசி அங்க கருகி போய் செத்து போய் கிடக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, அடுப்பு பத்த வைக்கும் போது நம்ம பாத்தீங்கன்னா குக் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், அடுப்பு பத்த வைக்கிறோம், அதுல ஜீவராசிகள் இறந்து போகும். அதுக்கு பேரு சுல்லி அப்படின்னு பேரு. சுல்லினா விறகு கட்டையை எரிக்கிறது மூலமா உண்டாகிறது. 2வது பாத்தீங்கன்னா பேஷன. பேஷனன்றதுக்கு அர்த்தம், நம்ம மாவு அரைக்க போறோம். மாவு அரைக்கிறது அப்படின்னா, இட்லிக்கு மாவு அரைக்கிறோம், இதெல்லாம் நிறைய பண்றோமே.
அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டா வந்து பார்த்தீங்கன்னா கடையில இருந்து வாங்குறோம். முன்னாடிலாம் ஆட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு இருந்தாலும் நமக்காக ஒரு ஆட்டா வந்து யாரோ ஒருத்தர் கோதுமையை அரைக்கிறாங்க. பேஷனம்னு பேரு. சட்னி அரைக்கிறோம், கிரைண்ட் பண்றோம் நிறைய விஷயங்களை. இதுக்கு எல்லாத்துக்கும் பேரு பேஷனம் அப்படின்னு பேரு. இந்த இதனாலையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜீவராசிகள் கண்ணுக்கு தெரியாம வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவது வந்து பாத்தீங்கன்னா உபஸ்கரக. உபஸ்கரகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா கிளீனிங் மெத்தட். நம்ம முறம்லாம் வச்சிருக்கோம்ல, அரிசியை புடைக்கிறோம், அரிசியை வந்து பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்துறதுக்காக முறத்தை வச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனா நமக்காக யாரோ ஒருத்தன் என்ன பண்ணுவான், ஒரு கம்பெனில இருந்து நீங்க ப்ராடக்ட் வந்து பேக்கெட் பண்ணி வாங்கினாலும் கூட அந்த பேக்கெட் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் கிளீனிங் ப்ராசஸ் பண்ணிருப்பானா, அந்த கிளீனிங் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜீவராசிகள் செத்து போயிருக்கும். அதுக்கு பேர் உபஸ்கரகான்னு பேர். மொரத்தினால வந்து பாத்தீங்கன்னா அம்மி, மொரம் முதலியவற்றெல்லாம் சுத்தப்படுத்துறது. இதுக்கப்புறம் கண்டனி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாலாவது. கண்டனின்றதுக்கு அர்த்தம் வெட்டுறது, இடிக்கிறது. ரெண்டு அர்த்தம். வெட்டுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா எதையாவது நீங்க காய்கறி வெட்டுவீங்க, நிறைய விஷயங்களை வெட்டுறீங்க, கத்தியை வச்சு வெட்டுறீங்க. இப்போ வந்து தேங்காவை உரிக்கணும் அப்படின்னா தேங்காவை வந்து அந்த நாரெல்லாம் தனியாக வாங்கி வச்சிருப்பீங்க. அந்த நாரை உரிக்கும் போது அதுக்குள்ளார நிறைய ஜீவராசி சுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தானியங்களை வந்து பார்த்தீங்கன்னா குத்துறோம், உலக்கையை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா குத்துறோம். இதுக்கெல்லாம் பேர் கண்டினின்னு பேர். அந்த கண்டினியில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜீவராசிகள் செத்து போகும். அது மட்டும் இல்லாமல் உதக்கும்பம் அப்படின்னா தண்ணி ஜலம் கொண்டு வரும் நிறைய ஜீவராசிகள். நேற்று தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்டரை பற்றி ஒரு அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருந்தா நான் பார்த்தேன், கூகுளில் பார்த்தா அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நினச்சிட்டு இருக்கானா, அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலில் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த அளவு மைக்ரோ லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இது கிடைக்கவே இல்லையா ஜீவராசிகள். இப்போதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் பார்க்குறான், சின்ன 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 பூச்சி பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை ஏண்டா குடிக்கிறோம்னு இப்போ பயமாயிடுச்சு. ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆஹா சூப்பராக இருக்கு, நல்லா வந்து சூப்பர் தண்ணி அப்படின்னு பாட்டில் பேக்கெட் வந்து அப்படின்னு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி குடிக்கிறோம். அதுக்குள்ளார வந்து சொல்றோம் அவ்வளோ ஜீவராசி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சியா இருக்கு. அது இது வரைக்கும் அது வந்து நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஆர்ஓ வாட்டர் அது இதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவராசிகள் இருக்கு. நம்ம குடிச்சுக்கிட்டு எல்லா ஜீவனையும் குடிச்சுக்கிட்டு இருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா உதக்கும்பம்ன்றதுக்கு அர்த்தம் தண்ணி வைக்கிறோம், தண்ணியில நிறைய ஜீவராசிகள் வந்து பாத்தீங்கன்னா செத்து போயிடும். இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா பத்தியத்தே யாஸ்து வாகையன், எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜீவ யாத்திரையில போயிட்டு இருக்கானோ, இந்த தேகத்தை தாரணம் பண்ணிட்டு இருக்கானோ, இவங்களுக்கு எல்லா ஜீவராசிகளையும் கொல்றது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம கொல்ற காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப ஒரு பக்கம் வந்து நமக்கு தெரியாமலேயே ஜீவராசிகளை கொண்டுகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சு அதுக்கு என்ன பண்ணணும், பஞ்சமகா யஜ்ஞங்களை செய்ய வேண்டும். இதான் ஆச்சாரியார் சொல்றாரு. என்ன சொல்றாரு இங்க, சுல்யாதி பஞ்சசூனாகிருதைஹி. சுல்யா அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விதமான பாப்பங்களால், பஞ்சசூனான்னு பேரு. அந்த பஞ்சசூனம்னு சொல்லக்கூடிய பாப்பங்கள் நமக்கு வருது. அது மூலமா வரக்கூடிய அந்த காரியங்கள் மூலமா எப்படி நடந்துச்சு அது ஆச்சாரியர் சொல்றாரு, பிரமாத கிருத ஹிம்சாதி ஜனிதைஹி. ரொம்ப தெளிவா சொல்ற, கவனக்குறைவு இல்லாம தாங்க நம்மள வேணா கொள்றோம், எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சொல்லிட்டேன், பகவத்கீதை படிக்கிறவங்க என்னைக்காவது ஹிட்ட வச்சு கற்பாம்பூச்சியை கொல்றீங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா மகா பாப்பம் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொசு அடிக்கிறது. ஐயோ, ஹிட்லரை காட்டிலும் மோசமான ஆட்கள். ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய வீடியோஸ்லாம் டாக்குமெண்ட்ரிலாம் இருக்குது, எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மனுஷங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அவன் கொன்னதெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ மோசமான கொண்டிருப்பான். இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட், எலக்ட்ரிக் பேட் வச்சுருக்கோம். கொசு வந்து பார்த்தீங்கன்னா அது அடித்தா சரசரன்னு சத்தம் கேட்குது. ஐயோ அப்படியே அதை கேட்கறதுக்கே நாராசமாக இருக்கும். ஐயோ பகவானே, என்ன உங்களை யாராவது இது மாதிரி தீ வச்சு பொசுக்குன்னா என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ ஒரு கொசுவை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொசு மேட்டு இது பண்ணீங்க, கதவுல டோர்ல வந்து பாத்தீங்கன்னா மேட் அது உள்ள வராம ஏதாவது இது பண்ணீங்க, அதை வச்சு உள்ள வர விட்டுட்டு அதை வந்து அடிச்சு விரட்டுறீங்க அப்படின்னா யாருங்க உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது? தெரிஞ்சே பாப்பம் பண்றோம். ஆனா ஆச்சாரியார் என்ன சொல்றாரு, பிரமாத கிருத்த ஹிம்சாதி ஜனிதைகின்றார். பிரமாதம்னா என்ன அர்த்தம், கவனக்குறைவுனால நம்ம நிறைய கொள்றோம். கவனக்குறைவுனால மட்டுமா சொல்றோம், கவனத்தோட நம்ம என்ன பண்றோம், நிறைய ஹிட் அடிக்கிறோம், மெஸ்கிட்டோ மேட்டு போடுறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டை வச்சு அடிச்சு கொள்றோம்.
என்னெல்லாம் பாப்பம் பண்ணிட்டு இருக்கோம், தெரிஞ்சு பாப்பம் பண்றோம். ஆனா சாஸ்திரம் சொல்லுது என்னன்னா, தெரியாம நமக்கு நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி பாப்பங்கள், உண்டான பாப்பங்கள் எது இருக்கோ அந்நியகி, அது மட்டும் இல்லாம போற வர வழியில நிறைய பாப்பங்கள் பண்ணும். நான் வண்டி எடுத்துட்டு கீழே டெய்லி இப்ப கிளாஸ்ல இருந்து இப்போ கோயிலுக்கு போவேன். போறது புண்ணிய காரியம். இந்த போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து நான் அந்த கேட்டை தாண்டறதுக்குள்ளார எனக்கு தெரியும் அங்க நிறைய எறும்புகள் போயிட்டு வந்துட்டு இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாது. வண்டியை எடுத்தாவே பாத்தீங்கன்னா ஜீவராசிகள் என்ன ஆகுது, செத்து போகுது. ஐயோ என்ன பண்றது? புண்ணிய காரியம் கோயிலுக்கு போறது, தானம் தர்மம் எல்லாம் பண்றது. ஆனா போற வழியில பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாம நிறைய ஜீவராசிகள் செத்து போகுது. அப்ப இது மாதிரி சொல்லக்கூடிய எல்லா பாப்பங்களுக்கும் பேர் பஞ்சசூனாகா அப்படின்னு பேர். இந்த பாப்பங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா விடுபடுறதுக்காக தான் இந்த பஞ்சமகா யஜ்யங்களை கிரகஸ்தர்கள் செய்ய வேண்டும். அடுத்தவர் ஏது ஆத்ம அம்பரையோகோ ஆத்மம்பரையோகோ புஞ்சதே. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம டெய்லி பண்ணக்கூடிய பாப்பங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக பஞ்சமகா யஜ்யங்களை நித்தியம் பண்றது. அந்த யஜ்யத்துல மிச்சம் எது இருக்கோ ஆஃபர் பண்ணதுக்கு பிறகு அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா ஆனந்தமா நம்ம அமிர்தத்தை சாப்பிடுறோம், பாப்பம் இல்லாதவர்களா ஆவோம் அப்படின்னு அர்த்தமாகுது. சுவாமி இதெல்லாம் பிளான் போட்டு பண்ணணுமா சுவாமினா? ஒண்ணும் இல்லைங்க, இதெல்லாம் எந்த பிளான் இல்லைங்க. ஆன் த வே. இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப நீங்க டெய்லி அது ரொட்டீன் ஆயிடுச்சு அப்படின்னா நேச்சுரலா நடந்துட்டு இருக்கும். இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா இப்படி நடமாடுவேன். கிளாஸ் முடிஞ்சுட்டு அங்கே போவேன், வெளில போவேன், இது பண்ணுவேன். எல்லாத்தையும் பார்ப்பேன், செடியெல்லாம் பார்ப்பேன். செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டை தடவி கொடுத்தது, கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது, அதுக்கு ஏதாவது கேர் பண்ணுறது, பூச்சி வந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணி விடுறது. செடி வச்சிருக்கிறது அதுக்காக வச்சிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்ப்பேன், ஏதாவது ஜீவராசி ஏதாவது சாப்பிட்றதுக்கு கேட்குதா அப்படின்னு பார்ப்பேன். இந்த உலகத்திலே பெருசு பார்த்தீங்கன்னா அண்ணன் தானே, எல்லாத்துக்கும் சர்வைவல் பண்ணணுமே. அப்போ ஜீவராசிகள் எதெல்லாம் இருக்கோ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கொடுக்குற தட்சணையெல்லாம் எங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்க? யாரு கொடுக்குற தட்சணையில அதுல 90% பாத்தீங்கன்னா ஜீவராசிக்கு தான் போகும். அப்ப ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, ஆழ்ந்த வேல போறது வர்றது எல்லா காரியத்திலையும் நேச்சரா சுபாவமா நமக்கு ஆகணும். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா பிளான் போட்டு பண்ணாம நம்ம எதேச்சையா நம்மளோட லைஃப் ஸ்டைல்லயே அந்த தர்மங்கள் பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். அப்ப டெய்லி முதல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நேச்சுரலா சுபாவிகம் ஆயிடும். அதுக்கப்புறம் யாரு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஆச்சாரியா சொல்றார், ஏ தூ ஆனால் எவர்கள் ஆத்மம்பரையோ புஞ்சதே தன்னோட வயிற ரொப்பரத்துக்காக மட்டும் சாப்பிடுறானோ, தனக்காகவே சாப்பிடுறானோ. எனக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே பழக்கம் எப்படின்னா, என்ன அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது. அதான் அம்மா அப்பா தான் முதல் 2 குருமார்கள். அப்பா பாத்தீங்கன்னா அம்மா முதல் குரு, அப்பா 2வது குரு, அப்புறம் தான் ஆச்சாரியர் 3வது குருன்னு சொல்லுவாங்க. இந்த 3 பேர்லேருந்து நமக்கு எஜுகேஷன் வரணும். சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை சொல்லி கொடுக்கறது, இது மாதிரி தனக்காக சமைக்காத, தனக்காக சாப்பிடாத, மற்றவங்களை பாரு அப்படி. இப்ப நாங்க சமைச்சாவே எனக்கு கையே வராது. தனியா ஒரு ஆளுக்கு சமைச்சு இது வரைக்கும் எனக்கு சமைச்சதே இல்லை. செல்ஃப் குக்கிங் தான் பண்றேன், ஆனா ஒரு ஆளுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா எனக்காக சமைச்சதே இல்லை. நான் எப்ப சமைச்சாலும் பாத்தீங்கன்னா எப்படியாவது ஒரு 3-4 பேருக்கு கொடுக்கணும். எனக்கு இதான் ஐடியா. இந்த ஐடியால தான் பண்றது. ஒருவேளை யாரும் மனுஷங்க வரலன்னா கூட பாத்தீங்கன்னா வச்சு ராத்திரி வரைக்கும் நான் ராத்திரியில படுக்க போகும்போது வெளியில பாத்தீங்கன்னா பட்சிகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் வச்சுட்டு படுப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா யாரு ராத்திரியில வரப்போறான்னு தெரியாது. நக்கன் சரபியகன் இருக்கு, ராத்திரியில திரியிற ஜீவராசிகள், ஏகப்பட்ட ஜீவராசிகள். அது பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிடும். காலையில பாத்தீங்கன்னா எல்லாம் எம்டியா இருக்கும், யாரு வந்தா எடுத்தாலும் தெரியவே தெரியாது. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா சமயத்திலையும் தானம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், ஜீவராசிகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். அப்ப யாரு பாத்தீங்கன்னா இது மாதிரி கொடுக்காம தன்னோட வயிறு ரொம்பறதுக்காகவே சமைச்சு புஞ்சத்தை சாப்பிடுகின்றானோ தே தூ அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அகம் பாப்பம் ஸ்வயம் அபி பாப்பாக. அவங்க பாத்தீங்கன்னா பாப்பிகள், ஏற்கனவே பாப்பியா தான் இருக்கான். அதனாலதான் மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு, அதனாலதான் துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு. இவன் பாப்பியா தான் இருக்கான், இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா இது மாதிரி தனக்காக சமைச்சு தானே சாப்பிடுறான் பாருங்க. அது மூலமா பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா பாப்பத்தையே அவன் சாப்பிடுகின்றான். அகம்ன்றதுக்கு அர்த்தம் பாப்பம், அகம். ஸ்வயம் அபி பாப்பாக, தான் சொந்தமாவே தான் ஏற்கனவே பாப்பிட்டான், ஏற்கனவே பாப்பியா இருந்துகிட்டு திரும்ப திரும்ப டெய்லி பாத்தீங்கன்னா பாப்பத்தையே அவன் சாப்பிடுகின்றான். யாரு அப்படின்னா ஏ பச்சந்தி, எவன் பாத்தீங்கன்னா சமைக்கிறானோ. எப்படி சமையல்னா என்ன அர்த்தம்? பாக்கம், பக்குவப்படுத்தி சாப்பிடுறானோ. நிர்வர்த்தயந்தி, தனக்காக பக்குவப்படுத்தி நல்லா சாப்பிடுறானோ.
ஆத்ம காரணாத் அப்படின்னா ஆத்மஹேத்தோகோ, தனக்காகவே தன்னோட குடும்பத்துக்காகவே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கானோ அவன் பாப்பத்தையே சாப்பிடுகின்றார்கள் அப்படின்னு ஆச்சாரியார் நிந்தா பண்ணி முடிச்சிட்டார். ஒரு இன்னொரு ஸ்லோகம் ஒன்று கூட இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சுவாமி பாத்தீங்கன்னா அந்த 2வது ஸ்லோகத்தையும் யூடியூப்ல போடுவார். நீங்க பார்த்து எழுதிங்க. இந்த டைம் குறிச்சுக்கிட்டீங்கன்னா 46 நிமிஷத்துல குறிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நைட்டு போட்டோட எழுதிக்கலாம். கண்டினி பேஷினி சொல்லி உதகும்பேச்ச மார்ஜனி, கண்டனி பேஷனி சொல்லி உதகும்பேச்ச மார்ஜனி, பஞ்சசூனாகிரகஸ்தஸ்ய வர்த்தந்தே அகரஹ சதா, வர்த்தந்தே அகரஹ சதா, கண்டினி பேஷனி சொல்லி உதகும்பேச்ச மார்ஜனி, பஞ்சசூனாகிரகஸ்தஸ்ய வர்த்தந்தே அகரஹ சதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இதேதான் ஸ்மிருதிகள்ல பாத்தீங்கன்னா 2 ஸ்மிருதிகள்ல இது மாதிரி விதவிதமான ஸ்லோகங்கள் இருக்கு. ஆயிடுச்சா? 5 பஞ்சசூனான்றது தப்பிக்கணும். அதனால பஞ்ச யஜ்ஞங்களை பண்ணணும். அதுக்கப்புறம் ஆச்சாரியார் எக்காலஜி பேலன்ஸை பத்தி கீதாச்சாரியார் ஏற்கனவே அவர் சொல்லிட்டார். இப்ப பண்ற எக்காலஜி பேலன்ஸ்ல சும்மா நம்ம சொல்றதா எக்காலஜி பேலன்ஸ் என்னன்னு பாருங்க. அடுத்த ஸ்லோகம் 14வது ஸ்லோகம். இதகச்ச அதிகிருத்தேன கர்ம கர்த்தவியம், இந்த காரணத்தினாலும் கர்மத்தை செய்வதற்கு அதிகாரம் உள்ளவர்கள் கர்மத்தை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். இப்ப நீங்க கிரகஸ்தர்களா உங்களுக்கு டியூட்டி அது. சன்னியாசிகள் இருக்கோம், நாங்க சன்னியாசிகள் என்ன பண்ணணும்? நாங்க பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா எதை பண்ணாலும் விராட் ரூபம் பக்தனா இருந்து பண்றது. பக்தனா இருந்து பண்ணோம்னா என்ன பேரு? அதுக்கு பேரு சாமி எனக்கெல்லாம் எந்த கர்மா இல்லை சாமி. ஃபுட் எடுக்கிறோம்ல, பசிக்கு பாத்தீங்கன்னா சொசைட்டில இருந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல. எப்போ பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டில இருந்து இந்த தேகத்துக்காக நம்ம எடுக்கிறோமோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் இந்த இந்த சொரூபத்துக்கு பண்ணணும். எப்ப நான் தேகமில்லைன்னு 100% நமக்கு தெரியுதோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த சொசைட்டிக்கு எந்த கர்மாவும் பண்ண வேண்டாம். அப்ப பக்தனா இருந்துகிட்டு சன்னியாசி என்ன பண்ணணும்? உபாசகனா இருந்துகிட்டு பக்தனா இருந்துகிட்டு பண்ணணும். இந்த மொத்த பிரபஞ்சமும் பாத்தீங்கன்னா ஈஸ்வர ஸ்வரூபம். எறும்புல இருந்து ஆரம்பிச்சு செடி கொடியில இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே தேவையில்லாம செடிய கொடிய பாத்தீங்கன்னா கிள்ளக்கூடாது, பிக்கக்கூடாது, ஏதாவது ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நிறைய பேர் உட்காந்து மரத்துக்கு பக்கத்துல நின்றுட்டு பாத்தீங்கன்னா காயில சாவி வச்சிருப்பான். வச்சுட்டு பாத்தீங்கன்னா மரத்தை பாத்தீங்கன்னா சும்மா பேசிட்டு போன் பேசிட்டு எப்படி கிள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது இலைய. அதுக்கப்புறம் கிளைய பாத்தீங்கன்னா இது பண்றது, மரத்தை பாத்தீங்கன்னா தோண்டிக்கிட்டே இருக்கிறது. கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. அதெல்லாம் மகா பாப்பம். அதெல்லாம் உங்களை பக்கத்துல யாராவது உட்கார்ந்துக்கிட்டு கிள்ளிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம பொறுத்துக்கோமா? யோசிச்சு மரத்தை பாத்தீங்கன்னா கிள்ற மாதிரி ஹிம்சை பண்றது. அப்ப எதுவுமே பண்ணக்கூடாது. எந்த ஜீவராசியும் பாத்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. ஜீவராசிகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும். இதுதான் கர்மம், இதுதான் தர்மம், இதுதான் யஜ்ஞம். அப்ப யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அருகதை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜீவராசிக்கும் இருக்கு. யாரெல்லாம் கர்மத்துக்கு பிரதான அதிகாரி யாரு? கிரகஸ்தர்கள் பிரதான அதிகாரி. ஆனா சன்னியாசிகளும் பாத்தீங்கன்னா விராட் உபாசனையா பண்ண முடியும். பிரம்மச்சாரிகளும் விராட் உபாசனையா பண்ண முடியும். ஈஸ்வரனுக்காக அப்படின்னு பண்ண முடியும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரு கர்த்தவியம் இருக்கோ, யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவர்கள் கண்டிப்பாக அவசியம் கர்மத்தை பண்ணியாகணும். இந்த காரணத்தினாலையும். எந்த காரணம்? ஜெகத்து சக்கர பிரவருத்தி ஹேத்து. ஜெகத்து சக்கரம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த உலகம் பாத்தீங்கன்னா ஒரு சக்கரம். இது பாத்தீங்கன்னா இண்டிபெண்ட் இல்ல. நீங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து வந்தல. உங்களுக்கு யாரும் செப்பரேட்டா பண்ண முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசியும் பரஸ்பரம் ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. நாய்க்கு ஏன் வாழ வச்சான் கடவுள்? என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு எனக்கு தெரியும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா ஈஸ்வரனுக்கு? நாய்க்கு எதுக்கு வாழ வைக்கணும்? அது வேற சுருண்டிக்கிட்டு இருக்கு. வேற நாய் வாழ் சுருண்டி இருக்கு, நிமிந்து இல்லை. ஏன் நிமிந்து இல்லாம சுருட்டிட்டு இருக்கு? குரங்கு வால் பாத்தீங்கன்னா நீளமா இருக்கு, சுருண்டே இல்லை. ஒவ்வொருத்துக்கும் நமக்கு வால் வரல. வால் பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு வெளியில வராம நிக்குது. ஏங்க சர்வஜனா இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு நம்மள மாதிரி குப்பனோ சுப்பனோ இந்த கிரியேஷனை பண்ணலைங்க. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஏன் இந்த ஜீவராசியை படைச்சான்? நம்மளை சுத்தி பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஜீவராசி இருக்கு. ஏன் நம்மளை மட்டும் படைச்சு விட்டுருக்கலாம்ல? எதுக்காக இத்தனை ஜீவராசி படைச்சிருக்கா? எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கான். என்ன சிஸ்டம்? இதெல்லாம் விட்டு பாத்தீங்க அப்படின்னா தெரியும் ஈஸ்வரன் சர்வஜன் தான். இந்த சர்வஜன் நான் பாத்தீங்கன்னா நான் ஃபுட்டு வேஸ்ட்ன்னு நினைக்கிறேன். ஐயோ இன்னைக்கு யாரோ வருவாங்கன்னு நினைச்சேன், இந்த பொங்கல் பாத்தீங்கன்னா வீணா போச்சு அப்படின்னு ராத்திரியில என்ன பண்ணுவேன் யோசிப்பேன்.
அச்சோ கொடுத்துருக்கலாமே, நான் அவர் வருவாருன்னு எதிர்பார்த்து அந்த பொங்கல் இதாச்சு. முன்னாடி அது மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி யோசிக்கிறதே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் சாப்பிட்ட ஃபுட்டு மிச்சமாச்சுன்னா அடுத்த ஜீவராசி, அடுத்த ஜீவராசியோட மிச்சமாச்சுன்னா அடுத்த ஜீவராசி, அடுத்த ஜீவராசியோட மிச்சமாச்சுன்னா அதுக்கு அடுத்த ஜீவராசி. அப்போ ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குக் பண்ணுற ஃபுட்டு அடுத்த லெவலில் போய் 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 கடைசி ஜீவராசி, கண்ணுக்கு தெரியாத ஜீவராசி வரைக்கும் போய் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு கடைசியில் மண்ணா போயிடும். மண்ணுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஜீவராசிகள் இருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு செரிமானம் பண்ணிடும். அப்போ இந்த எக்காலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான எக்காலஜி. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எம் கூட வந்து பாத்தீங்கன்னா இது நான்சென்ஸாவோ இதாவோ பகவான் வந்து தெரியாமலையோ அஜானத்தினாலேயோ கிரியேஷன் பண்ணவே இல்லை. இந்த பிரவருத்தி சக்கரம்னு சொல்றோம். பிரவருத்தி சக்கரம்னா இந்த லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா ஓடணும் அப்படின்னா, நம்ம லைஃப் ஓடணும், இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா அது சுத்திக்கிட்டு இருக்கணும் நல்ல முறையில அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசியும் அவசியம். இதுல ஒரு எம்எம் கூட வந்து பாத்தீங்கன்னா தப்புன்றது ஒண்ணு இல்லவே இல்லை. இந்த பிரவருத்தி சக்கரம் நல்லபடியா பிரவருத்தி ஆகிறதுக்கு காரணமா இருக்கிறது எதுனா கர்ம. அப்ப நம்ம கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்றது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, ஈஸ்வரனோட அந்த சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகாம அந்த சிஸ்டம் நல்ல முறையில போயிட்டு இருக்கிறதுக்காக கர்மத்தை அவசியம் நம்ம செய்தாக வேண்டும். கதம் இது உச்சது, எப்படி அந்த ஜெகத் சக்கரம் போயிட்டு இருக்கு, இந்த ஜெகத்தோட உலகத்தோட சக்கரம் எப்படி பிரவருத்தி ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்லோகம் வருது, 14வது ஸ்லோகம். அன்னாத் பவந்தி பூதானி, அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவஹ, பர்ஜன்யாத் அன்ன சம்பவஹ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யஹ, யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யஹ யஜ்ஞ கர்ம சமுத்பவஹ, யஜ்ஞ கர்ம சமுத்பவஹ அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவஹ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யஹ யஜ்ஞ கர்ம சமுத்பவஹ. அற்புதமானது எக்காலஜி. இதுதான் எக்காலஜி. இங்க நிறைய சயின்டிஸ்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியாத நிறைய விஷயங்களை ஆச்சாரியார் சொல்ல போறார். அன்னாத் பவந்தி பூதானி, அன்னத்திலிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவர்கள் உண்டாகிறார்கள். எப்படி உண்டாகிறார்கள்? நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சப்த தாத்துக்களா பிரியும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுல ஒரு பார்ட் என்ன ஆயிடும், மலமா போயிடும். இன்னொரு பார்ட் என்ன ஆகும், ஃப்ளஷ்ஷா ஆகும். முதல்ல எங்க எத்தனை தாத்துக்கள் சாப்பிட்ட ஃபுட் ஆகுது? தொக்கு, சரும, மாம்ச, ருதிர, அஸ்தி, ஸ்நாவா, அஸ்தி, மஜ்ஜா அப்படின்னு 7 தாத்துக்கள். முதல்ல தொக்கு, தொக்குன்றதுக்கு அர்த்தம் மேல இருக்கிற ஸ்கின். நல்லா பீட்ரூட்டை சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, பீட்ரூட் டெய்லி வந்து பீட்ரூட் ஜூஸ் ஒரு 4 நாளுக்கு எடுத்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா அங்கங்க லைட்டா ஒரு இது வந்துடும், சிவப்பு கலர் மாதிரி கொஞ்சம் க்ளோ கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஃபுட்டு, சாப்பிட்ற ஃபுட்டு தான். நல்லா பாதாம் பிஸ்தா சாப்பிட்டீங்கன்னா கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட் ஆகும். நல்லா பால் குடிச்சிங்க அப்படின்னா பிரைட் ஆகும். கீ எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பிரைட் ஆகும். அப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு சாப்பிட்ற ஃபுட்டு முதல் தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா தொக்குன்னு பேர். தொக்குனா மேலே இருக்கிற ஸ்கின். ரெண்டாவது, இந்த ஸ்கின்னுக்கு மேலே கிழிஞ்சதுன்னா உள்ளுக்குள்ளார எல்லாத்துக்கும் ஒயிட்டாக தான் இருக்கும். பிளாக்காக இருந்தாலும் பர்சன் மேலே இருக்க ஸ்கின் பிளாக்காக இருந்தாலும் உள்ளே இருக்கிறது என்னது, சருமம்னு பேர். சருமம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற தோல், அது ரெண்டாவது தத்துவம். தொக்கு சருமம், வெளித்தோல் உள்தோல், தொச்சரும. அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதை இருக்குமா, அதுக்கப்புறம் ருத்ரம் இருக்குமா, அப்புறம் அதுதான் சொல்றது தொச்சரும மாம்ச. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளஷ், மாமிசம், சதை இருக்கு. இது மூணாவது தத்துவம். நாலாவது தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா ருதிரம், ரத்தம் இருக்கு. இதெல்லாம் ரத்த நாளங்கள் இருக்கும், ரத்தம் போயிட்டு இருக்கு. ரத்தம் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த அந்த நாடிகளுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்நாவான்னு பேர். அஞ்சாவது தத்துவம் ஸ்நாவா. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்நாவாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலும்பு, போன் இருக்கு, அதுக்கு பேர் அஸ்தின்னு பேரு. அஸ்தி, அதுக்கு பேரு போன் அப்படின்னு பேரு. ஆறாவது தத்துவம். இதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது தத்துவமா வந்து பாத்தீங்கன்னா அந்த போனுக்குள்ளார அமர்த்தாஞ்சன் தைலம் எப்படி கதம் பாட்டில் திறந்தா உள்ள இருக்குமோ ஒயிட் கலர் அமர்த்தாஞ்சன், அது மாதிரி அந்த போனுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மஜ்ஜான்னு சொல்லக்கூடியது இருக்கும். இந்த மஜ்ஜா தான் வெளியில வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபேட்டா வந்து பாத்தீங்கன்னா படிஞ்சிருக்கிறது.
அது உள்ள இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் மஜ்ஜான்னு பேரு. அந்த மஜ்ஜையோட லாஸ்ட் ஃபார்ம் வரும்போது அதுக்கு பேரு சுக்லம் அப்படின்னு பேரு. புருஷர்கள் இடத்துல அது வீரியம் அப்படின்னு ரேத்தஸ்ன்னு சொல்லப்படும். அதே ஸ்திரீகள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோனிதம் அப்படின்னு சொல்லப்படும். சுக்ல சோனிதம். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, ஏன்னா இது கர்ப்பப்பையில இருக்கிறது சோனிதம் இருக்கும். அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா வீரியத்தை கர்ப்பப்பையில விடுறார், கர்ப்பாதானம் பண்றார். பண்ணதுக்கு பிறகு ரெண்டும் இணையுது. இணைஞ்சி வந்து பாத்தீங்கன்னா கருப்பிடிக்குது, கன்சீவ் ஆகுறாங்க. மெதுவா 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 அம்மா அப்பா சாப்பிடுற ஃபுட்டுல இருந்து குரோத் ஆகுது. அப்ப இந்த சரீரம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க இருந்து வந்துச்சு? அப்பா அம்மா சாப்பிட்ட மிச்சம் தான், அன்னம் தான் கடைசி 8வது தத்துவமா இருக்கக்கூடிய வீரிய சுக்ல சோனிதமாய் அதுல இருந்து தான் ஜீவர்கள் உண்டாயிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அன்னாத்து பவந்தி பூதானி, அன்னம் சாப்பிட்ட அன்னத்திலிருந்து ஜீவராசிகள் சாப்பிட்ட அன்னத்திலிருந்து தான் உண்டாயிற்று. இதேதான் எல்லா ஜீவராசிக்கும் ஆயிடுச்சா. ரெண்டாவது பரிஜன்யாத் அன்ன சம்பவக, அந்த அன்னம் எங்க இருந்து சாமி வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, அன்னம் இங்க வரணும் அப்படின்னா மழை பெய்யணும் சாமி. மழை பெஞ்சாதான் வந்து பாத்தீங்கன்னா அன்ன உற்பத்தி இங்க நடக்கும். அப்ப அன்னம் எங்க இருந்து உண்டாச்சு? பரிஜன்யம்னு சொல்லக்கூடிய மலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அன்னமானது உண்டாயிட்டு. பரிஜன்யம்ன்ற சப்தம் மேகத்துக்கு பேர். நம்ம இங்க என்ன எடுக்கணும்? மேகம்னு எடுக்கக்கூடாது, மலை மேகம்னு எடுக்காதீங்க. மலை மேகத்துக்கு பேர் தான் பரிஜன்யம்னு பேரு. இந்த இடத்துல மலைன்னு எடுத்துருங்க. மலையில இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அன்னமானது உண்டாகுது. ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது, இந்த இந்த மலைன்னு நம்ம சொல்றோமே சுவாமி, அது எங்க இருந்து சுவாமி உண்டாகுது? கிளவுட் சீடிங் ஏதாவது போட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பண்ண மாதிரி துபாயில பண்ண மாதிரி ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சாமி. எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஏதாவது குளோரைடு ஏதோ ஒன்று கெமிக்கல்லாம் சொல்றோம், அதெல்லாம் தூக்கி அதெல்லாம் போட்டு மழை பெய்ய வைக்க முடியுமா ஒவ்வொன்றும்? இப்ப நிறைய சயின்டிஸ்டுக்கு தெரியவே தெரியாது தண்ணி எங்க இருந்து வந்துச்சுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியவே தெரியாது. ஏதோ எங்கேயோ வேற கிரகங்கள்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்களுடைய நம்ம பூமிக்கு தண்ணி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா யாருக்கும் அந்த தண்ணி எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல. எப்படி மழை பெய்யுது யாருக்காவது தெரியுமா? நான் தெரியறதே இல்லை. ஆச்சாரியா இங்க சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா, யஜ்ஞோ பவதி யஜ்ஞாத் பவதி பரிஜன்யா. நம்ம பண்றமே கருமம், புண்ணிய பாப்ப கருமம் பண்றமே, அந்த புண்ணியம் தான் வந்து பாத்தீங்கன்னா யஜ்யம்னு பேரு. எதெல்லாம் புண்ணிய கர்மா பண்றோமோ அந்த புண்ணிய கர்மா எல்லாமே யஜ்யம்னு பேரு. அந்த யஜ்யத்திலிருந்து தான் மலை மேகங்கள் உண்டாகின்றன. அற்புதமான சிஸ்டம் இது உலகத்துல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க அமெரிக்கா போனாலும், லண்டன் போனாலும், உகாண்டா போனாலும், எங்க போனாலும், சோமாலியால கூட வந்து பாத்தீங்கன்னா தர்மம் நடந்துட்டு இருக்கும். ஆனா வேரியேஷன் இருக்கும், கம்மி குறைய இருக்கும், கூட குறைய இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தர்மம் நடந்துட்டு இருக்கும். சகல ஜீவராசிகளும் ஏதோ ஒண்ணுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அப்போ யஜ்யம்னு சொல்லக்கூடிய தர்மத்திலிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிஜன்யம்னு சொல்லக்கூடிய அந்த மலை மேகங்களானது உண்டாகின்றது. அந்த அது மட்டும் இல்ல, அந்த யஜ்யம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யஜ்யம்ன்றது எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யஜ்ஞஹ கர்ம சமுத்பவா, ஒரு கர்மத்திலிருந்து யஜ்யமானது உண்டாகிறது. கர்மம், அந்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா தார்மீகமா பண்ணினீங்க அப்படின்னா, ஆஃபர் பண்ணி பண்றீங்க அப்படின்னா, இந்த பஞ்சமகா யஜ்யங்கள்ல ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுனாலும் என்ன ஆயிடும்? அது யஜ்யமா ஆயிடும். இப்ப பாருங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கிராஸ்ல இருந்து ஆரம்பிச்சு உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வார் நடந்துகிட்டு இருக்க இடத்தெல்லாம் பாருங்க, எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தன்னோட உயிரை மதிக்காம ஏகப்பட்ட பேர் வந்து மற்றவங்களுக்காக சேவை பண்ணிட்டு இருக்காங்க. என்ஜிஓஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வேற வேற நேம்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் எந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க? யஜ்யம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை கேட்டீங்கன்னா கர்மம்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த கர்மத்தை வந்து மற்றவங்களுக்காக பண்ணும்போது அது என்னவாயிடுது? யஜ்யம் ஆயிடுது. பஞ்சமகா யஜ்யத்துல நர யஜ்யம் ஆயிடுது, பூத்த யஜ்யம் ஆயிடுது. ரெட் கிராஸ் எல்லாம் பூத்த யஜ்யம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வந்து வார் ஃபீல்டுல சேவை பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் மெடிக்கல் எய்டு கொடுத்துட்டு இருக்கவங்கல இருந்து ஆரம்பிச்சு அது இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா நர யஜ்யம் பண்ணிட்டு இருக்காங்க. பூத்த யஜ்யம் நடக்குது, நர யஜ்யம் நடக்குது. எக்காலஜிக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா பியூரிஃபை பண்ணணும்னு கங்கா நதியை ரிவரை வந்து சுத்தப்படுத்தணும், யமுனாவை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய இருக்காங்க. மரங்களை வந்து பாதுகாக்கணும்னு நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய புதுசா மரங்களை வைக்கணும் அப்படின்னு. இவங்க எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமலையோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த யஜ்யத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யஜ்யம் என்ன அப்படின்னா கர்ம சமுத்பவம், கர்மத்திலிருந்து உண்டாவது. கர்மம் பண்றீங்க, அந்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்ச விஷயங்கள்ல ஏதாவது ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா அது யஜ்யமா ஆகி விடுகிறது. புரிஞ்சு போச்சு.
இந்த யஜ்யத்திலிருந்து என்னாவது யஜ்யம் திரும்ப வந்துருங்க வந்து பாத்தீங்கன்னா வரிசையா வந்துருங்க பார்க்கலாம். அன்னத்திலிருந்து ஜீவர்கள் உண்டாகிறாங்க. அந்த அன்னம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து அன்னத்திலிருந்து ஜீவர்கள். அன்னம் எங்க இருந்து உண்டாச்சு? மலைமேகத்திலிருந்து. மலைமேகங்கள் எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னா யஜ்யத்திலிருந்து. யஜ்யம் எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னா கருமத்திலிருந்து யஜ்யம் உண்டாகின்றது. பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரிய சொல்றார் அன்னாத். அன்னாத்துனா அன்னத்திலிருந்து. எந்த அன்னம்? புக்தாத் அன்னாத், சாப்பிடப்பட்ட அன்னத்திலிருந்து. யார் யார் அன்னம் சாப்பிட்றோமோ அந்த சாப்பிட்ற அன்னம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா போய் 8 தாத்துக்களா மாறும். மாறினதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா லோகித ரேத்தக பரிணதாத். ஆச்சாரிய சொல்றார் லோகிதம்னா ரத்தம், ரேத்தஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வீரியம், சுக்லம். அப்போ முதல்ல 8 இது வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டே போங்க, கம்மி பண்ணிக்கிட்டே 7 தாத்துக்களோட மிச்சம் லாஸ்ட் தாத்துக்கு பேர் தான் ரேத்தஸ்ன்னு சொல்லக்கூடிய வீரியம். சுக்லம் சொல்லலாம், ரேத்தஸ்ன்னு சொல்லலாம், வீரியம் சொல்லலாம், பிந்து விந்துன்னு சொல்லலாம். இது மாதிரி அநேகம் இருக்கு. ஆனா பெண்களோட இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே பேர் தான் எனக்கு தெரிஞ்சது இருக்கு, சோனித்தம்னு பேர். சோனித்தம் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்ரோனித்தம்னு சொல்லுவாங்க. 2 தான் இருக்கு, வேற எங்கேயும் அதிகம் இது பண்ணதுல. வீரியத்துக்கு வந்து நிறைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரிய சொல்றாரு ரேத்தஸ்ன்னு பேர் அதுக்கு பேர். அந்த விதமா லோகித ரேத்தஸ் பரிணதாத், ரத்தமா வீரியமா பரிணமிச்ச சாப்பிட்ட ஃபுட்டானது அந்த ஃபுட்டில இருந்து தான் என்ன ஆகுது? ஜீவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிறார்கள். ஜாயந்தே பூத்தானி, பூத்தங்களானது பிறக்கின்றன. அதுக்கப்புறம் அன்னம் எங்க இருந்து உண்டாச்சு? ஆச்சாரிய சொல்றாரு பரிஜன்யாத். பரிஜன்யம்னா என்ன இருக்கணும்? விருஷ்டேஹே. விருஷ்டினா என்ன அர்த்தம்? மலைக்கு பேரு விருஷ்டின்னு பேரு. விருஷ்டியில் இருந்து வந்து பாத்தீங்கன்னா அன்னஸ்ய சம்பவக, அன்ன சம்பவக, அன்னத்தின் உற்பத்தியானது நடக்கின்றது. அன்னம் வேணும் அப்படின்னா, சாப்பிட்ற ஃபுட்டு வேணும்னா மழை பெய்யணும். அந்த யஜ்ஞாத் பவதி பரிஜன்யக, அந்த மழை பெய்யணும்னா மலை மேகம் எங்கிருந்து உண்டாகும்? யஜ்யத்திலிருந்து மலை மேகங்களானது உண்டாகும். யஜ்யம்னா நிறைய பேர் தப்பா அர்த்தம் எடுத்துடுறாங்க. என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? நம்ம பாரத தேசத்துல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா யஜ்யம் நடந்துகிட்டு இருக்குன்னு தப்பா நிறைய நினைச்சிட்டு. நம்ம யாகம்ன்றது மட்டும் இருக்குல்ல, யஜ்யம்ன்றதுக்கு அர்த்தம் வெறும் யாக கிரியாவை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த இப்ப பஞ்சமகா யஜ்யமே எடுத்தீங்களா? பஞ்சமகா யஜ்யத்துல ஒரு யஜ்யம் எது? தேவ யஜ்யம் நம்ம பார்த்தோம். ஹோமம் தேவவு அப்படின்னு பார்த்தோம். ஹோமம் மட்டும், ஹோமம் யாகம் மட்டும் தான் நம்ம ஆகுதி கொடுக்குறோம், யஜ்யமா பண்றோம். ஆக்சுவலா அப்ப அது மட்டும் யஜ்யம் ஆயிடுமே அப்படின்னா இல்ல. பூத்த யஜ்யம், நர யஜ்யம், தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், ரிஷி யஜ்யம், எல்லாமே யஜ்யம். அப்ப நம்ம பண்ற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யஜ்யம் ஆக முடியும் எப்போ? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர ஆராதனையா மற்ற ஜீவராசிகளுக்காக பண்ணும் போது அது எல்லாம் யஜ்யம் ஆயிடும். வெறும் ஹோமம் மட்டும் யஜ்யம்னு எடுத்தீங்கன்னா அப்ப என்ன ஆயிடும்? பாரத தேசத்துல மட்டும்தான் நடக்குது. அப்ப மழை எங்க பெய்யணும்? பாரத தேசத்துல மட்டும்தான் பெய்யும். வேற எங்கேயாவது பெய்யுமா? பெய்யாது. அப்ப உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரே தானங்க, ஒரே ஈஸ்வரன் தானே வச்சிருக்காரு. பாரதத்துக்கு மட்டுமா ஈஸ்வரன் இருக்காரு? மற்றவங்களுக்கு வர்ண பகவான் வந்து பாரதத்துக்கு மட்டுமா சொல்லப்பட்டிருக்கு? அப்படின்னா ஏன் மற்ற இடத்துல எல்லாம் பெய்கிறார்? ஹோமம் மற்ற இடத்துல நடக்கலையே அப்படின்னு கேட்காதீங்க. ஹோமம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தேவ யஜ்யம் மட்டும் இல்ல, மற்ற எல்லா யஜ்யங்களையும் கணக்கில் எடுத்துக்கணும். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை மனுஸ்மிருதியில இருந்து கோட் பண்ற. அக்னௌ பிராஸ்தாகுதிஹி சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே ஆதித்யாத் ஜாயதே விருஷ்டிஹி விருஷ்டிஹி விருஷ்டேர் அன்னம் தத பிரஜாஹ. அற்புதமானது. என்ன சொல்ல வர்றாருன்னா, தண்ணி எங்க இருந்து சுவாமி வந்துச்சு அப்படின்னு யாராவது சயின்டிஸ்டுக்கு இன்னும் புரியலையா? இன்னும் சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கான், எங்க இருந்து தண்ணி வந்துச்சு, எங்க இருந்து தண்ணி வந்துச்சு. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எர்த்தோடது இல்லை, கண்டிப்பா எர்த்தோடது இல்லை. ஏன்னா மற்ற கிரகங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இல்லை. அப்ப ஸ்பெஷலா இந்த பூமிக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எப்படி வருது? மழை பெய்யுது, நல்ல நல்ல வாட்டர். சமுத்திர ஜலம் வந்து பாத்தீங்கன்னா மேல போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா குடிக்கிற தண்ணி ஆயிடும். ஐயோ அமிர்தமாயிடும். ஆர்வ வாட்டரை காட்டிலும் ரொம்ப டேஸ்ட் ஆயிடும். சின்னப்பா இது ஆச்சரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியம் சொல்றாரு. அக்னௌ பிராஸ்தாகுதிஹி. அக்னவுன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மங்களும் அக்னி. வெறும் ஆகுதி எடுக்கிற அக்னியை மட்டும் எடுத்துக்காதீங்க. இங்க அக்னின்னு சொல்லுச்சு அப்படின்னா எல்லா யஜ்யமா நடக்கக்கூடிய எல்லா ஆகுதி தான். இந்த அக்னியில கொடுக்கக்கூடிய பிராஸ்தாகுதி, நன்றாக கொடுக்கப்பட்ட அக்னி, இது ஆகுதி. நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப போனோன்னு ஒரு அம்மா நிற்போம், கோயில் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா இருக்கும்.
நேராக போவேன். சுவாமியை கும்பிட்டதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு 3-4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமோசாவோ ஒரு டீயோ வாங்கி கொடுத்துருவேன். என்னாச்சு, அவங்க வயிற்றுல அக்னி இருக்கு. யார் வயிற்றுல? அந்த 4 பேர்த்தோட வயிற்றுலையும் அக்னி இருக்கு, ஜாட்டரா அக்னி. இப்ப நான் கொடுக்குற டீயும் நான் கொடுக்குற பிஸ்கட்டும் நான் கொடுக்குற சமோசாவும் என்ன பண்ணும்? ஆகுதி. அப்படிதான். அப்ப அக்னியில் கொடுக்கக்கூடிய ஆகுதி. மரம் செடி கொடியெல்லாம் வச்சிருக்கீங்க. அந்த மரம் செடி கொடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா? அந்த மண்ணை தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஹீட்டா இருக்கும். தோண்டி பாருங்க, அந்த செடிக்கு பக்கத்துல தோண்டி பார்த்தீங்கன்னா அங்க அக்னி தத்துவம் இருக்கு. நீங்க தண்ணிய ஊத்துனோன்னு அந்த அக்னி வந்து பாத்தீங்கன்னா அந்த செடி குளிர்ந்து போயிடும். அக்னி இருக்கு அங்க. அப்ப எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அக்னி இருக்கு. நல்ல பெயின்ஃபுல்லா இருக்கார் ஒருத்தர், ஜுரத்தோட இருக்கார் ஒருத்தர், பெயினோட இருக்கார். அவரோட பாடியை தொட்டு பாத்தீங்கன்னா அக்னி இருக்கு. நீங்க ஒரு மருந்து கொடுக்குறீங்க அவருக்கு, அந்த மருந்து என்ன ஆயிடும்? ஆகுதி ஆயிடும். அப்ப பூச்செடிக்கு ஊத்துற ஜலம் ஆகுதி, சாப்பிடுற ஃபுட்டு ஆகுதி. இது மாதிரி எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அக்னி தத்துவம் இருக்கு. இந்த மொத்த ஜெகத்தே அக்னி ஸ்வரூபம், விராட்டுன்னு பேர். பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா ஸ்தூலமா அக்னியா இருக்கார். அக்னி இல்லாத இடம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. நீங்க இத பாவிச்சு நான் கொடுக்கறது வந்து ஈஸ்வரனுக்காக கொடுக்கறேன்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அது யஜ்யமா ஆகுதியா மாறிடுது. அந்த ஆகுதி வந்து பாத்தீங்கன்னா நன்றாக கொடுக்கப்பட்ட ஆகுதி. சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே. நம்ம இங்க கொடுக்கிற ஆகுதி வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில கன்வெர்ட் ஆகுது. நம்ம பண்ற யஜ்யம் எல்லாம் கன்வெர்ட் ஆகி வந்து பாத்தீங்கன்னா புண்ணியமா பாப்பமா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆதித்யனுக்குள்ளார இருக்கிற அந்த ஆத்மாக்கு என்ன பேரு? ஆதித்யன் அக்னி தத்துவம். அந்த ஆதித்யனுக்குள்ளார இருக்கிறவருக்கு என்ன பேரு அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ம பல தாத்தா ஈஸ்வரன் அங்க இருக்கார். கர்ம பலனை கொடுக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். எங்க இருக்கார் அப்படின்னா சூரியனுக்குள்ளார இருக்கிறவர். சூரிய நாராயணன் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அவர் தான் அங்க உள்ள இருக்கார். இங்க நம்ம பண்ற கருமங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரிடத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா புண்ணியங்களா போய் அவருக்கு ஸ்டோர் ஆகுது. அந்த கருமத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றார்? சமஷ்டி கர்மான்னு பேரு. அந்த ஆதித்யன்ல போய் உங்க கருமெல்லாம் செட் ஆனதுக்கு பிறகு ஆதித்யாத் ஜாயத்தே விருஷ்டிஹி, அங்க இருக்கிற கர்மபல தாத்தாவா இருக்கிற அவர் சொல்றார் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல மழை பெய்யணும், இந்த இடத்துல மழை பெய்யக்கூடாது, இந்த இடத்துல ஹீட்டா இருக்கணும், இந்த இடத்துல ஹீட் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜீவர்களுடைய கர்மத்துக்கு ஏற்றாறு போன்று திருவண்ணாமலைக்கு மழை மேகம் வரும். நம்ம நினைப்போம் ஆஹா இன்னைக்கு மழை பெஞ்சிட போகுது அப்படின்னு. அப்படியே இருந்துட்டு கிராஸ் பண்ணி போயிடும். ஐயோ ஐயோ போச்சு போச்சு போச்சு, நம்ம ஒரு முடியுமா? அப்ப எங்க போகுதுன்னு தெரியலையே, இங்க பெய்யலையே. கர்மம் இல்லை, இங்க பெய்யணும் அப்படின்னு கர்மம் இருந்தாதான் அந்த மலை மேகங்கள் என்ன ஆகும்? இந்த இடத்துல பெய்யும். அப்ப மலை மேகங்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ உகாண்டால உண்டாகுமா இருக்கும். உகாண்டால பெய்யாம வந்து பாத்தீங்கன்னா அங்க ட்ரையா இருக்கும். அங்க இருக்கிற மலை மேகம் வந்து நேரா திருவண்ணாமலைக்கு வந்து மழை பெஞ்சிட்டு போயிடும். எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணும்? எங்கேயோ உண்டாகிற மலை மேகம் என்ன பண்ணுது? எங்கேயோ ஒரு இடத்துல மழை பெய்யுது. என்ன காரணம் அப்படின்னா ஜீவர்களுடைய கருமத்துக்கு ஏத்த மாதிரி, அவங்க பண்ற யஜ்யத்துக்கு ஏத்த மாதிரி, புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி அங்கங்க ஆதித்யன்ல இருக்கக்கூடிய கர்மபல தாத்தாவா இருக்கிற ஈஸ்வரன் ஹிரண்ய கர்ப்பர் என்ன பண்றார்? இந்தந்த இடத்துல மழை பெய்யணும்னு செட் பண்ணி வச்சிருக்கார். அந்தந்த இடத்துல அந்த ஆதித்யன்ல இருந்து மழையானது பெய்கின்றது. விருஷ்டேர் அன்னம், அந்த மழையா பெஞ்சதுல இருந்து அன்னம் உண்டாகிறது. அந்த அன்னத்துல இருந்து தத பிரஜாகா, அதிலிருந்து பிரஜைகளானது. நம்ம சாப்பிடுறோம், அன்னத்தை சாப்பிட்டு பிரஜைகளானது 84 லட்சம் யோனில ஆல்மோஸ்ட் யோனிகள் எல்லாமே சாப்பிட்ட ஃபுட்டுல இருந்து தான் உண்டாகுது. நமக்கு தெரியாம எத்தனை ஜீவராசி, அப்ப கோடிக்கணக்கான ஜீவராசிகள் சாப்பிட்ட ஃபுட்டுல இருந்து தான் உண்டாயிட்டு அப்படின்னு சொல்லியாச்சு. இது மனுஸ்மிருத்தேக. இந்த விதமா மனுஸ்மிருத்தியில வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அடுத்து சொல்றார் யஜ்ஞக. யஜ்யம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா யஜ்யம்ன்றதுக்கு அர்த்தம் அபூர்வம். நல்லா புரிஞ்சுங்க, அபூர்வம்னு ஒரு புது சப்தத்தை நான் சொல்றோம். அபூர்வம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிர்ஷ்டத்துக்கு இன்னொரு பேர் அபூர்வம்னு பேரு. அதிர்ஷ்டம் அவருக்கு அதிர்ஷ்டங்க, இவருக்கு அதிர்ஷ்டம் சொல்றேன்ல. அதிர்ஷ்டம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? ந திருஷ்டம் இது அதிர்ஷ்டம். கண்ணுக்கு தெரியாதது எதுவோ அதுக்கு பேர் அதிர்ஷ்டம். கண்ணுக்கு தெரியாதுன்னா என்னது? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்னதானம் பண்றீங்க, இல்ல யாருக்கோ ஒரு எறும்புக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எறும்புக்கு வந்து கொஞ்சம் கைப்பிடி சர்க்கரை போடுறீங்க, ஒரு பட்சிகளுக்கு ஏதாவது வைக்கிறீங்க, ஒரு மனுஷனுக்கு ஏதோ பண்றீங்க, ஒரு தேவதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்குறீங்க. இது எல்லாம் கண்ணுக்கு தெரியுமா? ரிசல்ட் கண்ணுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா ரிசல்ட் எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அப்போ ஒரு புண்ணிய கருமா யஜ்யமா நீங்க பண்ணக்கூடிய அந்த கருமால இருந்து
கண்ணுக்கு தெரியாத ஒரு பலஸ்வரூபம், கண்ணுக்கு தெரியாத ஒரு 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 கர்மத்தோட ரியாக்ஷன் அது வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகி கண்ணு தலைக்கு மேல நிக்கும். அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா அபூர்வம் அப்படின்னு பேர். அபூர்வம்ன்றதுக்கு அர்த்தம் அவங்க பண்ணக்கூடிய கர்மம், அவங்களோட பண்ணக்கூடிய பூர்வ புண்ணியங்களானது நம்ம தலைக்கு மேலேயே டும் 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 டும்னு ரவுண்டா நின்றுட்டு இருக்கோம். ஒவ்வொரு தலைக்கு மேலேயும் அந்த அபூர்வம் நிக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேச கால நிமித்தம் சொல்றோம். எந்த தேசத்துல எந்த காலத்துல எதை நிமித்தமா வச்சு அந்த மனுஷனுக்கு பலன் கொடுக்கணும்னு அது நிர்ணயம் பண்ணி அந்த அந்த அபூர்வம்ன்றது பலன் கொடுக்கும். எல்லாத்துக்கும் தலைக்கு மேலேயும் டிஃப்ரெண்டான கர்மங்கள், அந்த யஜ்யத்துல இருந்து உண்டான கர்ம பலன். அந்த கர்ம பலனுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா அதிருஷ்டம்னு பேரு. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பூர்வ மீமாம்சால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு அபூர்வம்னு பேரு. அப்ப யஜ்ஞக அபூர்வம் ச ச யஜ்ஞக. யஜ்யத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ற எல்லா யஜ்யத்திலிருந்தும் அபூர்வம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் பலஸ்வரூபம் உண்டாகிவிடும். சச்ச யஜ்ஞக கர்ம சமுத்பவ. அந்த யஜ்யமானது கர்மத்திலிருந்து உண்டாகின்றது. கர்மம் நம்ம பண்ற கர்மம். இப்ப நீங்க டெய்லி கர்மா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப மெதுவா 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 என்ன பாவம் பண்ணணும்? கர்மத்தை எல்லாத்தையும் யஜ்யமா பண்ண ஆரம்பிக்கணும். சிம்பிள். எல்லா கர்மத்தையும் சுவாசம் பண்றது கூட ஒரு யஜ்யமா பண்ண முடியும். என் சுவாசம் உனக்கு தான் சுவாமி, உனக்காக தான் நான் ஜீவிக்கிறேன், முடிஞ்சு போச்சு. நான் சாப்பிட்றது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஜாட்டராகடிக்கு கொடுக்குற சுவாமி, அப்ப சாப்பிட்றது வந்து பாத்தீங்கன்னா யஜ்யமா ஆகி போச்சு. எல்லாத்தையும் இந்த காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல இன்னும் அதிகமா போகுது. ரிஷி வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட மனைவியோட சம்போகம் பண்றத வந்து பாத்தீங்கன்னா வர்ணனை சொல்லப்பட்டிருக்கு. பெண்ணோட யோனிய வந்து பாத்தீங்க அப்படின்னா யாக குண்டமா வர்ணனை பண்ணி என்னங்க சனாதன தர்மம். அமேசிங்க. இது மாதிரிலாம் ஒரு பிலாசபி நம்ம இந்த உலகத்துல இல்லவே இல்லை. எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோம். சம்போகம் பண்ற காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா யஜ்யபாவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா இது மாதிரி ஏதாவது இருக்குமா? யோசிச்சு. கர்ப்பாதானம்ன்றதே ஒரு ஹவனமா பண்ண சொல்லியிருக்கு. பெண்ணோட யோனியில இருக்கக்கூடிய அந்த ரோமங்களை வந்து பாத்தீங்கன்னா புகையை வர மாதிரி அக்னியில இருந்து வரக்கூடிய புகையா சாந்தோக்கியம் வர்ணனை பண்ணுது. இவன் கொடுக்குற அந்த வீரியம் வந்து பாத்தீங்கன்னா ஆகுதியா வர்ணனை பண்ணப்பட்டிருக்கு. வேற என்ன சொல்ல முடியும்? அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடாத விஷயமா வச்சிருக்கிற அந்த சம்போக விஷயத்தையே யஜ்யமா பாவிக்கும் போது நம்ம பண்ற கண்ணை எமைக்கிறது, சுவாசத்தை விடுறது எல்லாம் அக்னிஹோத்திரமா சொல்லப்பட்டிருக்கு. ஜீவனமே அக்னிஹோத்திரம்னு சொல்லிட்டு 124 வருஷம் 114 வருஷம் அக்னிஹோத்திரமா வந்து பாத்தீங்கன்னா வர்ணனை பண்ணப்பட்டிருக்கு. ஜீவனமே அக்னிஹோத்திரம்னு சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நம்ம பண்ற எல்லா கருமத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை கொண்டு வந்துடணும். எல்லா கருமத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு அப்படின்னு நீங்க பண்றீங்க அப்படின்னா சர்வமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடும்? பாப்பம் புண்ணியம் எதுவுமே இல்லை சொல்லுது சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம்போகத்தை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு, வீரியம் ஸ்கலனமானதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் ஒரு சின்னருக்கான மனநிலை வருமா? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அது வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது, சாந்தோக்கியம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா பாப்பம் பண்ணணும் அப்படின்னு எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்போகத்துக்கு பிறகு வீரியஸ்கலனம் நடந்த பிறகு ஒவ்வொரு ஜீவராசிக்கும் உள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ் உண்டாகும் அப்படின்னு. அப்ப எப்படி சுவாமி தப்பிக்கிறது அப்படின்னா யஜ்ய பாவம் பண்ணுனீங்கன்னா புரிஞ்சு போச்சு. ஆனந்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா புண்ணியம் வந்துடும், பாப்பம் இல்லாம போயிடும். அப்ப எந்த கர்மத்தை பண்ணினாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? பாவத்தை வந்து மாத்துனீங்க அப்படின்னா யஜ்யம் ஆயிடுது. பாவத்தை மாத்தல அப்படின்னா அது கர்மமாயி உங்களை பந்தப்படுத்தி சம்சாரத்தை துக்கத்தை கொடுக்கறதாய். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா யஜ்யம் எங்க இருந்து உண்டாகுது? கர்மத்திலிருந்து உண்டாகுது. கர்ம சமுத்பவ. ரித்விக் யஜமான யோகோச்ச. ரித்விக் அப்படின்னா பூஜாரி, அந்த ஆகுதி கொடுக்கக்கூடிய அந்த பிரீஸ்ட். அதுக்கப்புறம் எஜமானர்கள். இந்த 2 பேர்த்தினாலோட பண்ணக்கூடிய வியாபாரத்துக்கு பேரு, இந்த 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு காரியத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கர்மம்னு பேரு. அந்த கர்மத்திலிருந்து சமுத்பவோ எஸ்ய யஜ்யஸ்ய. அந்த கர்மத்திலிருந்து உண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எந்த யஜ்யம் உண்டாகுதோ அதுக்கு பேர் தான் யஜ்யம்னு பேரு. அந்த யஜ்யத்திலிருந்து என்ன உண்டாகுது? அபூர்வஸ்ய. அந்த யஜ்யத்துல இருந்து அபூர்வம்னு சொல்லக்கூடிய பலன், ஒரு கர்மா பண்ணீங்கன்னா அந்த பலன் உண்டாகுது, அதிர்ஷ்டம் உண்டாகுது. அந்த அபூர்வம் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் ச யஜ்ஞக கர்ம சமுத்பவ. அந்த அபூர்வம் தான் யஜ்யம். அது எங்க இருந்து உண்டாகுதுன்னா கர்மத்திலிருந்து உண்டாகின்றது அப்படின்னு ஆச்சாரியார் முடிக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்?
அப்படின்னா எல்லா ஆக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா யஜ்யமா ஈஸ்வரனுக்கு 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 ஈஸ்வரனுக்குன்னே பண்ணுங்க. எதை பண்ணினாலும் பகவானுக்கு பகவானுக்கு பகவானுக்குன்னு பண்ணும்போது எல்லா காரியங்களும் வந்து பாத்தீங்கன்னா யஜ்யம் ஆயிடுது. யஜ்யம் நடக்க 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 என்ன நடக்கும்? நல்ல மழை பெய்யும். இந்த உலகம் வந்து ரொம்ப க்ஷேமமா இருக்கும். எல்லா ஜீவராசியும் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஒரு 80 பேர் இருக்கும், 70 பேர் 80 பேர் இருக்குமா, இப்போ நம்ம பண்ண ஆரம்பிங்க, பாவிக்க ஆரம்பிங்க. நீங்க ஒருத்தர் அங்கங்க இருந்து பாவிக்க அந்த பிரகிருதி சந்தோஷமாயிடும். உங்களை சுத்தி இருக்கிற எக்காலஜி நல்ல பேலன்ஸ் ஆகும், நல்ல சந்தோஷம். எல்லா உலகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அன்னம் நல்லா கிடைக்கும், எல்லா ஜீவராசியும் குளிர்ந்து போயிடும். அதனால உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்மை செய்யணும் அப்படின்னா கர்மத்தை கண்டிப்பா பண்ணணும். கர்மத்தை எப்படி பண்ணணும்? யஜ்யமாக செய்ய வேண்டும். அப்படி முடியும். மீதியை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி. भयशोकादिवर्जितः गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण. ओम कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. जी 3 நாள் லீவு, 3 நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 15வது ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். சிம்பிள். நம்ம கிரவுண்ட் லெவல்ல இருந்து இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். அதனால சுவாமி என்னால நான்ல நிக்க முடியல, நான்லாம் நிக்க வேணாம். முதல்ல பேசிக்கலா நம்மளால பண்ண முடிஞ்ச காரியத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி மெதுவா போகணும். கர்ம பந்தம் அவ்வளவு ஈஸியா வந்து முடியாது. அதனால கர்மத்தை யஜ்யமா பண்றது மூலமா தான் விடுபட முடியும். இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் பண்ண முடியும். அது பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிட்டாலாம் பத்தாது, பண்ணணும். பண்ணாதான் பலன் கிடைக்கும். நமஸ்காரம்.